அம்மையார் அவர்கள் நிர்மலா கல்லூரியிலே தமிழ் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டேன், நான் உண்மையாகவே இவருக்கு 2 மாதங்களுக்கு முன்பு நேரம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் 2 நாட்கள் தான் நான் நேரம் கொடுத்தேன். அதற்கு காரணம் இந்த மாத அமர்வு நடத்தலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்ப நிலையில் இருந்தது ஒரு காரணம். அதனால் 2 நாட்களில் தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்து நமக்காக உரையாற்றியுள்ளார். அன்னார் அவர்களை தொல்காப்பியத்தில் அறம் என்ற அறத்தின் திறத்தை பற்றி எடுத்துரைக்க அழைக்கின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைத்து தமிழ் சங்கங்களையும் சென்று நாங்கள் பேசியுள்ளோம். இந்தியா முழுமைக்கும் உள்ள ஏறத்தாழ டெல்லி தமிழ் சங்கத்திலிருந்து பெரும் நகரங்களில் உள்ள தமிழ் சங்கங்கள் வரை அத்துணை தலைப்புகள், அத்துணை கருத்தரங்கங்கள், தேசிய பன்னாட்டு கருத்தரங்கங்கள் அத்தனையிலும் பங்கு பெற்றேன். தலைப்புகள் என்றால் இருக்கும். அதே போல பட்டிமன்றங்கள், நிறைய கருத்தரங்கங்கள், சுழலும் சொல்லரங்கம் என்று அத்துணை பேசினாலும் தொல்காப்பியம், அதுவும் புலவர் காளியப்பன் ஐயா முன்னிலையில் எழும் பொழுது தேர்வை எதிர்நோக்கும் மாணவனுக்கு இருக்கக்கூடிய சிறிய பயம். ஏனென்றால் இன்றைய பேச்சாளர்கள் எப்படி என்றால், திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தில் இருக்கு. எது சுவையாக இருக்குது என்று நகைச்சுவையாக. அப்படி இருக்கக்கூடிய தலைப்பை பேசிவிடலாம். அதுவும் ஒரு மெய் காப்பாளர். எத்தனையோ பிரதமர்களுக்கு என்று சொன்னார்கள், மெய் என்றால் உண்மை, அறத்தோடு நின்ற. அப்படி அறத்துடன் கூடிய நண்பர் வந்திருக்கிறார். அவர் ஒரு மெய் காப்பாளர். அதற்கு தகுந்தார் ஒரு திருமூலரை எடுத்து திருமூலருடைய மந்திரத்தை மிக அழகாக இன்று ஆய்வு செய்து அவர் சொன்ன ஒரே ஒரு வாழ்க்கையில் இன்று கருவுறுதல். ஐயா, நாம நல்லா கேட்டுக்கணும். நம்முடைய காய்கறிகளில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்கள் இன்று இல்லை. எளிமையாக நம்ம பேச வேண்டும்னா, இன்னைக்கு எல்லாமே ஹைபிரிட், கலப்பு இனம், எல்லாமே இயற்கை சார்ந்த விவசாயம் இல்லாமல் செயற்கை சார்ந்த மருந்துகளை அளித்ததனால் கருவுறுதல் என்பது இன்றைய கால பெண்களுக்கு இல்லை. என்னுடைய தோழி, அவங்க சிவா மருத்துவமனையை சார்ந்த டாக்டர் சிவா சிறப்புச்சென்று அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார்கள். அவர்கள் அந்த மருத்துவர்கள் அறத்தோடு நிற்கிறார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்கை முறை கருத்தரிப்பை அவர்கள் ஆதரிக்கவே இல்லை. ஒரு குழந்தை கருவாக உருவாவதை கூட தமிழனுக்கு இன்னைக்கு சந்ததி இல்லாம போயிருச்சுன்னு வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட உடலில் அந்த சத்துக்கள் இல்லை. அதற்கு காரணம் இன்றையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, குடும்பத்தில் ஆரம்பம். அப்படி அவர்கள் மிக அழகாக மெய் காப்பாளன் அவர் ஐயா சொன்ன நிறைய புத்தகங்கள் எழுதுகள் ஐயா. அதுவும் நீங்க இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து இன்றைய வருங்காலத்திற்கு திருக்குறள் எப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதோ அதே போல சில உங்களுடைய இந்த சின்ன பழமொழிகள் பார்க்கலங்க, பழமொழிகள் அதற்போல இன்றைய இளைய தலைமுறைக்கு என்னென்ன உணவுகள் உண்ண வேண்டும் என்று அந்த மந்திரம் போல நீங்கள் சொன்னால், நான் கல்லூரியில் இருப்பதாக சொல்லுகிறேன் இருப்பதால் எல்லா கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நான் அதை கையளிக்கலாம். அந்த கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக ராஜா வந்தார். செம்மொழி பூங்கா எல்லாரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைப்பை வச்சு நடத்தினா காசு சம்பாதிக்கலாம்ங்கிற நோக்கத்துல இருக்காங்க. ஆனா கீதா அம்மையாரும் அவருக்கு வலது கரம் போன்ற சகோதரனாக ராஜா பொறியாளர். நான் தமிழ் தான் படிப்பேன், கையூட்டு வாங்கவில்லை என்று சொன்னார் பாருங்கள். அதுவே மிகச்சிறந்த அவர் அறத்தோடு நின்றார் அந்த இடத்தில். எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படிப்பட்டவர்கள் தொல்காப்பியனுடைய பெயர், நம் பாட்டன் தொல்காப்பியனை வழிகளில் வரக்கூடிய இவர்கள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலையே இல்லை என்ற ஒரு மருந்து எனக்கு தோன்றியது. அதே போல எந்த ஒரு நிகழ்விற்கும் கணவன்
செல்வதே இல்லை. கணவன் ஒருவரும் வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பார், மனைவி ஒருவரும் வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தொல்காப்பிய பேரவையிலே குடும்பமாக குழந்தையை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதை விட இந்த தொல்காப்பிய பேரவைக்கு மிகச்சிறந்த நோபல் பரிசை விட மிகச்சிறந்த பரிசு என்று சொல்லலாம். அது பொதுவா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டுல கணவன் சொல்றது மனைவி கேட்கறது இல்ல, மனைவி சொல்றத கணவன் கேட்கறது இல்ல. ஆனா எத்தனையோ மேடைகளில் நானும் என்னுடைய கணவர் முகில் தினகரன் ஐயாவும் கருத்து ஒருமித்து போவது இந்த இலக்கிய சந்திப்புகளில் தான். மற்ற நேரத்துல சாதாரண குடும்ப மனைவி கணவன் போலதான் இருப்போம். இன்னைக்கு என்ன சமையல் என்று நான் கேட்டால் கூட அவரிடம் நான் கத்திரிக்காய் கூட்டு வைக்கட்டுமா என்றால் கத்திரிக்காய் வைக்க வேண்டாம் எனக்கு இன்னைக்கு காலிஃபிளவர் இல்லை காலிஃபிளவர் பொரியல் பண்ணலாமா என்று கேட்டால் இல்லை உருளைக்கிழங்கு சாம்பார் வேணும். ஏன்னா கருத்து வேறுபாடு முரண் என்பது எல்லாருக்கும் வேணும். நான் சுவை உணர்வும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நாங்கள் இருவரும் மணிக்கணக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது என்றால் அது இலக்கியம் மட்டும்தான். தொல்காப்பியம், வள்ளுவம், அகத்தியம் இதை பற்றி நாங்கள் பேசும் பொழுது கருத்து வேறுபாடு வராது. அப்படி மிகச்சிறந்த தொல்காப்பிய பேரவையை தந்த புலவர் காளியப்பன் ஐயாவின் மீது எனக்கு சில பொறாமையே ஏற்பட்டுவிடும். ஏன்னா நாங்களாம் பால சரஸ்வதி அம்மாவும் வந்திருக்கிறாங்க, ஒரு கல்லூரியில இருந்து வரக்கூடிய சாராமையாரும் இங்க இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் நோட்ஸ் வச்சுதான் படிக்கணும், அதுதான் அந்த பழக்கம். ஏன்னா நாங்க நிறைய நூட்களை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு வருடமும் சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அகத்தியம் ஒரு தடவை வைப்போம், தொல்காப்பியம் வைப்போம், நற்றினை வைப்போம், சிலம்பு வைப்போம், கம்பராமாயண செயல்கள் வரும், அத்தனையும் மனப்பாடம் பண்ணி பொருள்கள் நாங்கள் கூறுவோம். ஆனால் காளியப்பன் ஐயா எதை செஞ்சாலும் அது எங்களுடைய கல்லூரியில் வந்து அவர் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பொழுது அவருடைய தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பை எங்கள் மாணவிகள் அழகாக கேட்டார்கள். அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்து சொல்றா, இன்னைக்கு அம்மா நான் ஒரு சில தவறான வேலைக்கு போயிருப்பேன், மனம் தடுமாறி இருந்தது எனக்கு. ஆனால் தொல்காப்பிய ஐயா வந்தார், அவர் பேரே தொல்காப்பியர் ஐயா. அவர் வந்து அவர் சில அறிவுரைகள் சொன்னாரு. தொல்காப்பியர் எப்படிப்பட்ட செயல்களை நமக்கு அளித்துள்ளார் அப்படின்னு சொன்னார். எனக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மறைந்தது, பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வந்துச்சு. யாரும் பார்க்காத பொழுது தப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தவறு செய்யலாம் என்று இருக்கக்கூடிய மனதை மாற்றியது தொல்காப்பியம். அவருடைய செய்யுள், அவருடைய தொண்டர். அப்பொழுது வெற்றி ஒரு பேராசிரியருக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி. அந்த மாதிரியான தொல்காப்பியத்தில் அறம் என்பது ஒண்ணும் இல்லைங்கய்யா. மிக எளிமையாக சொல்ல வேண்டுமெனில் அறம், பொருள், இன்பம். இதை வைத்துதான் திருவள்ளுவரை எழுதியுள்ளார். அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று இன்பத்துப்பால். அறம் என்றால் என்ன என்று கேட்டால் மிக எளிமையானது. நாம் வாழும் வாழ்க்கையில் அறத்தை நீ கடைபிடி. குடும்பத்தில் அறம், குடும்பம் என்றால் இல்லறம். குடும்பத்தில் அறம், எப்படி அறத்தோடு நிற்க வேண்டும். திருமணத்தில் அறம், உறவுகளிடையே அறம், நட்பில் அறம், ஒரு சமுதாயத்தில் எப்படி அறங்கள் இருக்க வேண்டும், ஒரு மன்னன் அறத்தோடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு அமைச்சன் எப்படி அறத்தோடு ஒழுக வேண்டும், அதே போல நீ போருக்கு செல்லும் பொழுதும் எப்படி அறத்தோடு இருக்க வேண்டும். யாருமே இல்லாத பொழுது பயோவானம் கலக்கக்கூடிய நம்முடைய கொரோனாவை பரப்பிட்டு போனாங்க பாத்தீங்களா, அது அறம் கிடையாது, அது ஒரு போர். இப்படி சில இன்றைக்கு அறம் என்பது என்ன என்று கேட்டால் அறத்தை மறந்துட்டாங்க. அன்னைக்கு சொன்னாங்க தொல்காப்பியத்தில் தனக்குரிய கணவனை தானே தேர்ந்தெடுத்தல். இல்லறத்தில் இருக்கக்கூடிய கன்னிகள் எந்த மாதிரியான அவர்களுடைய ஒழுக்காறு அதை அழகாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். இல்லறத்தில் அறம் என்னும் பகுதியில் நீ கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுக்க போது மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய மனதை பார்த்து அடுத்தவர்களுக்கு எப்படி மோப்பக்குலையும் அடிச்சம்னு திருவள்ளுவர் சொன்னாரோ அதே போல அதற்கும் மேலாக சொல்லுகிறார். நீ மனசுல கூட தவறாக ஒருவனை பார்த்து விட்டு இன்னொருவனை பார்த்து ஒப்பீடு செய்யாதேங்கிறார். இதை விட அவன் பெரியவன். இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் போயிருச்சு, இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு நிறைய. இது இல்ல மேட்ரிமோனி, புட்ரீசல் மாதிரி அந்த மேட்ரிமோனி இதை ஒரு பிசினஸாக பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் தொல்காப்பியர் அன்றைய காலத்தில் சொன்னது. உனக்கு
இல்லறத்தில் உனக்கு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இருக்கிறது. ஆனால் அந்த கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த அடிப்படையில், பொருள் அடிப்படையில் நீ தேர்ந்தெடுக்க கூடாது. எப்படி நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டால், பொருளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்காதே, இல்லை உறவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஆனால் நல்ல பண்புகள் உள்ள வீரம், நேர்மை, சத்தியம், வாக்கு தவறாமை, இந்த 5 பண்புகளில் ஒரு பண்பு அவனிடம் இருந்தால் கூட போதும், நீ தேர்ந்தெடு என்று சொல்லுகிறார். 5மே வேணும்னு கேட்கல, 5 இருந்தால் அவன் தெய்வமா மாறிடுவான். முடியாது. எப்படி கோவலம் கேவலமாக மாறினான் என்றால், மிகப்பெரிய செல்வந்தனுடைய மகன் அவன், வணிகம், அவனுடைய இது பாத்தீங்கன்னா வணிகம், தொழில். ஆனால் அவன் ஒரு நிகழ்விற்காக செல்லுகிறான். அந்த நிகழ்விலே ஒரு ஆடல் நிகழ்ச்சி, மாதவி ஆடுகிறாள். அந்த இடத்தில் அவள் மாலையை தூக்கி இறுதியாக அந்த நடனத்தில் வீசுகிறாள். கோவலனுடைய கழுத்தில் விழுகிறது. கழுத்தில் விழுந்த மாலை கலற்ற முடியவில்லை என்னும் அழகான அந்த செதுக்கி விட்டார் இளங்கோவடிகள். அந்த அறம் என்னன்னு கேட்டா, அந்த காதல் அறம் பேசுகிறது. காமத்துப்பால் அங்கே எழுதியுள்ளார். ஆனால் கழுத்தில் விழுந்த மாலை கலற்ற முடியவில்லை என்றால், பிறகு அந்த கழுத்தில் விழுந்த மாலையே பாம்பாக மாறி அவனுடைய பிறவினுடைய விதி கோவலனை மாலையாக சொல்கிறது என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அறம் என்பது காமத்துப்பாலில் அந்த இடத்துல சொல்லுவது தொல்காப்பியர் கோரக்கூடிய அறத்தின் ஒப்பீடாக நாம் கருதலாம். அதே போல எல்லா செல்வத்தையும் இழந்து கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி போராட்டம், பிழைக்க வழி இல்லை. அப்படி போகும் பொழுது அவர்களை பார்த்து மதுரை மாநகரத்தினுடைய எல்லையை அடையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கொடிகள், செடிகள் அனைத்தும் தலையாட்டுகிறதா. அது கொடிகள்லாம் இப்படி தலையாட்டுதான், காற்றில் தலை அசைக்கிறது. நாம் அதை கடந்து போக முடியவில்லை சாதாரண. அந்த இடத்தில் கம்பன் தன்னுடைய அறத்தை சொல்லுகிறான். கொடிகளும் செடிகளும் தலையாட்டுகிறது. கோவலனே நீ வராதே, கண்ணகியே நீ வராதே, என்னுடைய அறம் சார்ந்த என்னுடைய தாவர இடங்கள்லாம் அறத்தோடு தலையசைக்கின்றதா, நீ வராதே, ஏனால் உன்னுடைய கணவன் இங்கே வெட்டுண்டு கொலையாகி விடுவான், நீ கைம்பெண்ணாக மாறி விடுவாய் என்று அந்த கொடிகள் எல்லாம் தலையசைக்கிறார். அதை தொல்காப்பியர் இல்லறத்தில் பெண்களுக்குரிய பண்பாக சுட்டி இருக்கிறார். அதை வைத்து கூட பின்னால் வரக்கூடிய அந்த காவியம் படைக்கப்பட்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, 5 வகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலங்களுக்கு கூட அவர் அறத்தை சொல்லி இருக்கிறார். நிலத்தை பொறுத்து மனிதனுடைய தொழில் மாறுபடுகிறது, அவனுடைய தர்மங்கள் மாறுபடுகிறது. கல்வர் என்னும் ஒரு கூட்டமே இருக்கு. அவங்களுடைய குலத்தொழில் பார்த்தீங்கன்னா களவாடு. அவங்க களவாடுதல், அன்றைய காலகட்டங்களில் களவாடுதல். அந்த பரம்பரை குற்ற பரம்பரை என்று அந்த பரம்பரை அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆதி காலத்தில் மனிதனுடைய பரம்பரை அப்படி கிடையாது. ஆனால் அந்த 5 வகை நிலங்களிலும் அன்று வந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்று அவர் கூறுகிறார் என்றால், காதல் கொண்ட கணவனை மனத்திலே நிலையற்ற உலகம் என்று இருக்காதே, தருக்கே பெருமதில் அல்கள் விருப்புற்று தாழ்ந்தால் போல சூழ்ந்தவை செய்து என்ற அடிகளில் தலைவியின் சொல்வன்மை. இப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நிலத்தை சார்ந்த தலைவியின் கையில் தான் பொறுப்பிருக்கிறது ஒரு குடும்பத்தில் அறம் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய இதில் கணவன் மனைவி என்னதான் இருந்தாலும் மனைவியுடைய அறம் தான் கணவனை அங்கு நிற்க செய்கிறது. கணவன் என்ன வேணாலும் வெளியில் போகக்கூடியவன், பொருளீட்டக்கூடியவன், போய்விட்டு திரும்பும் பொழுது மனைவி அந்த குடும்பத்தை நடத்தும் பொழுது இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும். கணவன் இந்த பக்கம் போய் சுத்திட்டு இருந்தானா மனைவியை சுத்தினா அந்த குடும்பம் விளங்காது, அவ்வளவு முடிச்சு போச்சு. ஆனால் அந்த கணவனை படிப்படியாக செதுக்கி இல்லறத்தை நல்லறமாக அறத்தோடு நிற்க வேண்டும் என்று தொல்காப்பியர் இந்த வழியிலே வீழ்ந்தால் நெற்பற்றங்கால் என்ற அடிகளில் தலைவியின் சொல் வன்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை அப்படின்னா நிறைய, சில நேரங்கள்ல நுகர்வோர் கவுன்சிலர் நம்மளை கூப்பிடுவாங்க. நாங்களும் தோழிகளும் கூட்ட போயிருக்கோம் இல்லையா கவுன்சிலிங். அது இன்னைக்கு ஐடி வேலை வாய்ப்பு துறையில பாத்தீங்கன்னா ஊதியம் ஜாஸ்தி, எல்லாம் லட்சக்கணக்கில் பெண்களும் சம்பாதிக்கிறாங்க, ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்ப அங்க போகும் பொழுது சாதாரண ஒரு குழந்தை, பாவம் 8 மாத குழந்தை
அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பெண்ணும் சொல் பேச்சு ஈகோ, நான் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன், எங்க வீட்டுக்கார 1.5 தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அடிமை நிலை கணவனுக்காக கொடுத்துட்டு அந்த பொண்ணு சர்வசாதாரண விவாகரத்துக்கு நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்ல அத்தனை ஒரு விவாகரத்து இருக்கு. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா இல்லத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை அறம், அந்த கல்வியின் அறம் இல்லை. தொல்காப்பியர் கூறிய கல்வி அறம் கூட இன்றைக்கு நிலைக்கல. என்னன்னு கேட்டா எல்லாமே மணி மோட்டிவ கல்விகள் மாறிவிட்டது. நான் ஒரு மன நொந்த சொல்லக்கூடியது, எவ்வளவு பெரிய கல்லூரியினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஒரு கட்டிடத்தை பார்த்து கொண்டு போய் மக்கள்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்த்துறோம். அவ்வளோ பெரிய கல்லூரி, சிலபஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கல்லூரி மிக அழகா நவீனமா இருக்குது, நம்ம போய் சேர்த்திடலாம். 15 லட்சம் 20 லட்சம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனால் அந்த மாணவனுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டால் கல்வியில் அறம் என்பதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தொல்காப்பியனுடைய அறம் வகுப்புகள் கையாதான் சொன்னேன். குழந்தைகளுக்கு அறத்தை சொல்லிக் கொடுங்க. இன்றைய நிலையில் ஆசிரியருக்கு கூட வேண்டாம், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஒரு குழந்தை மிக அழகாக பிடித்துக் கொள்ளும். அப்படி ஒரு பற்றற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட பற்றாக கைப்படுத்துவது தொல்காப்பிய சிந்தனை என்று இந்த இல்லறத்தின் வாயிலாக அவர் மிக அழகாக சொல்லியிருந்தார். சின்ன கதையை இடத்துல சொன்னார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். அர்ஜுனன் வில் எறிவதில் மிக வீரன். அவருடைய குரு சொல்றாரு, துரியோதனன் கேட்கிறான், ஐயா இந்த அம்பை எய்யறன். அப்படியா, சரி வாங்க. அதற்கு முன்பு ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த ஊரை சுற்றிக்கிட்டு வாங்க. பார்த்துட்டு வாங்க. வந்ததுக்கு அப்புறம் கேட்கிறாங்க குரு, இந்த ஊரிலே நீ எதனை பார்த்தா என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஊர் எப்படி இருக்கிறது? ஐயா மிக மோசமாக இருக்குது குருவே, யாருமே சரியில்லை, இங்க யாருமே சரியில்லை, எல்லாரும் கல்வர்கள், எல்லாம் பொய் சொல்றாங்க, புறப்பட்டு சொல்றாங்க, ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு திட்டம். சரி என்று குரு சிரித்துக் கொண்டு அமைதியாக இருக்க சொல்கிறார். அடுத்தபடியாக அர்ஜுனனை கூப்பிட்டுட்டு நீ போய் எல்லாம் ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வா தம்பி அப்படிங்கிறாங்க. போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்துருந்த உடனே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு கேட்கிறாங்க, ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க? ஐயா குருவே, மிகச்சிறந்த ஊர் இது, மிகச்சிறந்த நன்மக்கள் பெற்ற இருக்கிறாங்க, சிறந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க, சிறந்த அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அங்குள்ள பெண்கள் பத்தினி பெண்கள் முறை தழுவாமல் மிக அழகாக குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஐயா, மிக சிறப்பான ஊர் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த குரு சொல்லுகிறார், நாம் பார்க்கும் பார்வை நம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் சிந்தனைகளாக வார்த்தைகளாக வெளிவருகிறது என்று கூறுகிறார். நீ என்ன நினைக்கிறையோ நீ என்னவாக ஆகிறாயோ அதுவாக மாறி போவாய் என்பது பகவத்கீதை. அதை போல தொல்காப்பியத்திலே இல்லத்திலே மிக அழகான அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார். பெண்கள் எப்படிப்பட்ட நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட விருத்தோம்பலை செய்ய வேண்டும், விருத்தோம்பலை கூட மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இதுல சமுதாயத்தை அறம் எப்படிப்பட்ட ஐயா இல்லறத்தை மட்டும் அறம் ஒரு சொசைட்டி. இப்ப நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம். அப்ப அந்த சமுதாயம் அனைத்து குடும்பங்கள் ஒரு 100 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சமுதாயம். அப்ப அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அறம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பண்பு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் உயர்ந்தவர்களின் வாழ்க்கை நெறி, பெரியோ ஒழுக்கம் பெரிது என்று கிளர்க்கிறார் அவர். திருமணம் நடக்க அடுத்தது திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது திருமணம் நடக்கின்ற தலைமக்களுக்கு மனம் ஒத்த அன்பு வேற்றுமன்றி பிறகு குடிமை ஆண்மை. ஆண்மை என்பது என்ன என்றால் அவர் பொதுவாக வைக்கிறார், ஆண்களுக்கு மட்டும் ஆண்மை கிடையாது, பெண்களுக்கும் பெண்மை, இருவரும் ஒத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அருள் அன்பு ஒழுக்கம் பொறை உடைமை உறவினர்களை மனமோந்து திருவள்ளுவர் அதைத்தான் குரலில் சொல்லி இருக்கிறார், மடைத்தக்க மாண்புடையார் அப்படின்னு. அந்த குரலை முன்பே அவர் சொல்லிவிட்டார். இன்னைக்கெல்லாம் விருந்தோம்புதல் என்பது நிறைய பேருக்கு தெரியலையா? இப்ப நீங்க சின்ன குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லி கொடுக்கலாம். வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தா வாங்க அப்படின்னு கேட்பாங்க முதல்ல. அப்புறம் நம்ம தண்ணீர் கொடுப்போம், சொம்புல நம்ம தண்ணீர் கொடுப்போம் எல்லாருக்கும். அதற்கு பிறகு நம் வீட்டிலே இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் விடமாட்டோம், தாகம் தீர்ப்போம், பசி ஆட்டுவோம். அதற்கு பிறகு நாம் உணவு நேரம் என்றால் மிக நெருங்கியவர்கள் என்றால் சாப்பிடாமல் விடமாட்டோம்.
ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிறத கொடுப்போம். ஆனா இன்னைக்கெல்லாம் பார்த்தா நான் மாணவிகள் அனைவருக்கும் பேசியிருக்கிறாங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா வாங்கன்னு கேட்கற வழக்கு யாருக்குமே இல்லை. அதாவது ரூம்ல போய் உட்காந்துக்கிறது பிள்ளைங்க, அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி, சின்ன பையனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. தண்ணியை கூட மோந்து கொடுக்கணும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா தண்ணியை மோந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க மினரல் வாட்டர், நிறைய பேர் இப்ப எனக்கு தண்ணி முடிச்சா ஒத்துக்கிறீங்கிறாங்க. எங்களுக்கு அந்த மினரல் வாட்டர் தான் வேணுங்கிறாங்க. அதுல எந்த சத்துமே இல்லை, அது கூட தெரியாது. தண்ணி கொடுக்குற பழக்கம் இன்னைக்கு இல்லை. இல்லற போகுதல் என்பதே இல்வாழ்க்கை பயன்கிறாங்க. ஆனா அது இல்லாத நிலை அப்படிங்கிறது தொல்காப்பியர் சுற்றறிக்கிறார். வள்ளுவர் கூறிய வாக்குப்படி செறிவும் நிறமையும் செம்மையும் செப்பும் பெண்பாளர் கூறிய சிறப்பு குணங்கள். பெண்பால் ஆண்பால் இது அத்தனை சொல்லி இருக்கிறார். ஆனால் நற்பண்புகளை கூறும் பொழுது தொன்மையான குடி நம் தமிழ் குடி. இங்கே நம்ம மாற்று இனத்தார் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு ஒத்துக்கிறோங்க ஐயா நாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் பூரா யாராவது வடக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருந்தா ஐயா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, வடக்கன் சென்று அழைக்கப்படக்கூடிய மாற்று இனத்தை சார்ந்தவர் நிறைய வந்துட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன வருத்தம் என்னன்னு குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சுட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா போன மாதம் சொன்னார். என்னன்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு நாம் ஒரு வெள்ளி காப்பு போட்டிருந்தால் கூட அவர்கள் கண்ணுக்கு அது பணமாகத்தான் தெரிவிக்கிறாங்க. அப்ப அந்த சூழல் என்னன்னு கேட்டா, அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில அங்க தொல்காப்பியர் கிடையாது, அங்கே ஒரு அகத்தியர் கிடையாது, அங்க ஒரு திருவள்ளுவர் கிடையாது. ஆனால் உலகெங்கிலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனுடைய வார்த்தை எப்படி ஒரு மிகச்சிறிய பல்கலைக்கழகத்தின் வாயிலே கட்டி வைத்து வெட்டி வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குடியில் பிறந்த தமிழ் தொல்காப்பியம் அவர்கள் கற்றிருக்கவில்லை. அதனால் அந்த களவு போன்ற ஒழுக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இத்தனையும் கற்ற தமிழர் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய அறம் என்பதை நம்முடைய ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பேச்சிலும் குடும்பத்தில் இருக்கிறது. குடும்பத்தை மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கிறது. ஐயா சொன்னது போர் நெறி. காலையில் அவன் 6 மணிக்கு போர் செல்ல வேண்டும் எனில் 6 மணிக்கு அந்த சங்கை ஊதி போர் துவக்கம் என்று அறிவிக்க வேண்டும், போர் கொடி ஏற்ற வேண்டும். இவனுக்கு வெள்ளை நிற கொடி என்றால் அவனுக்கு மஞ்சள் நிற கொடி. அவன் வெள்ளை நிற கொடி ஏந்தியவனாக அவன் சண்டையிடுகிறான். போரிலே முதுகில் குத்த வேண்டாம். நிறைய கடைபிடிக்க வேண்டிய செய்திகள் இருக்கிறது. போர் நெறி என்பவன் எப்படி இத்தனை நாட்களுக்குள் இந்த போர் நடக்கும். தலைவன் முன்னிறுத்தி செல்ல வேண்டும், தலைவன் தான் போக வேண்டும், அந்த மன்னன் போக வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. தொண்டர்களை கலைப்பு விட்டுட்டு இவர் அங்க பனையூர்ல படுத்துக்கிறாங்க. நான் அரசியல் பேசல, அரசியலும் ஒரு அறம் இருக்கு. இன்னைக்கு யாரோ வந்துட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் அரசியல் இருக்கு. அரிசி பருப்பு அரசியல் இருக்குதுல இல்லையா? ஒரு தேங்காய் வாங்கினோம்னா விலை ஜாஸ்திங்கிறாங்க. அரசு என்பது என்னால் அரசு கூட்டல் இயல். மக்களுக்கான நன்மையை பயப்பதுதான் அரசியல். வாக்குக்கான அரசியல். ரேஷன் கடையில் 3000 கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு கூட்டம். ஐயா நான் எந்த கட்சி சேரல. ஆனால் ஒரு தமிழச்சியாக நான் சொல்லுவது என்னவென்றால், அது இந்த கட்சி அந்த கட்சி 2000 கொடுக்குது, இந்த கட்சி 3000 கொடுக்குதுன்னா நம்முடைய மக்களை ஆடுகளை விட, ஆடு மாடுகளை விட, விலங்குகளை விட கேவலமான நிலைக்கு கொண்டு போன அரசியல் தான். ஆனால் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நிம்பிரி கொடுமை வியப்போடு பொறுமொழி வன்சொல் பொச்சாப்பு இயல்பை மரபோடு ஒப்புமை இன்றி நல்ல அறத்தோடு அந்த அரசு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். விருந்தை சொன்னார், அறம் சார்ந்த இலக்கியங்களை சொன்னார், போரை சொன்னார். இதையெல்லாம் நீங்க ஒண்ணு என்னுடைய களம் மிக அகலமாக வச்சுட்டேன். ஒரே ஒரு அறத்தை மட்டும் எடுத்து பேசியிருக்கலாம். ஒன்றா அரசியலை மட்டும் எடுத்து பேசினா அது நீங்க கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி உலக சாதனை நிகழ்ச்சி ஒன்று நாங்க பண்ணோம் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடிங்க. திருக்குறளில் பரதம் 1330 குறளுக்கும் 133 மாணவிகளை நான் பாரதம் ஆட வைத்தேன். அது உலக சாதனை நிகழ்ச்சியாக பதிவு செய்யப்பட்டது. சிங்கப்பூர், கனடா நிகழ்ச்சி தொலைக்காட்சிகளில் எல்லாம் பதிவு செய்து போட்டார்கள். அப்ப அந்த திருக்குறள் பரதம் நம்ம ஐயன் பாட்டன் வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு ஏற்ற என்னை விட மிக பிள்ளைகள் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் அந்த பொருளை உணர்ந்து 10 குறளுக்கு ஒரு பெண் ஆடினார். ஆனா இதுல இருந்த சிறப்பு என்னன்னா, அதில் கிறிஸ்துவ மாணவியும் இருந்தால், இஸ்லாமிய மாணவி
மாணவியும் இருந்தால், நம் தமிழ் மாணவியும் இருந்தால், இந்துக்களை சார்ந்த அத்தனை பிரிவுகளை சார்ந்த மாணவியும் இருந்தார். அவர்களுடைய ஒற்றுமையுமே இல்லை, பூசலே இல்லை. டிபார்ட்மெண்ட் துறைகள் வேற வேற துறைகள். ஆனால் அந்த ஒரு 6 நாட்களும் ஒற்றுமையாக அவர்கள் அறத்தோடு இருந்து செயல்படுத்தினார்களே, அந்த இடத்தில் வள்ளுவனுடைய வாய்மையை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால், அந்த வள்ளுவனுக்கே வாய்மையை கற்றுத்தந்த தொல்காப்பியன் என்னும் மிகச்சிறந்த அவனுடைய அறம் எப்படிப்பட்ட அறம்! நம் தமிழ் மன்னர்கள் 7 பேர், கொடையேழு வள்ளல்கள் 7 பேர் இருந்தாங்க. ஆனா அவர்கள் எப்படின்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நடந்து சென்று கொண்டிருக்கிறான், மயிலுக்கு குளிர்கிறது என்று தன்னுடைய பட்டாலான தங்கத்தாலான தன்னுடைய பொன்னாடையை எடுத்து கொடுத்த பாருங்க, மயிலுக்கு போர்வை போத்திய பேகன். அப்ப உயிர்களுக்கு கூட உயிர் உண்டே, உயிர்களுக்கு கூட அறம் உண்டு என்ற அறத்தோடு நின்ன மன்னர்களின் வழி வந்தவர்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட உணர்வை நம் தமிழ் குழந்தைகளையே ஊட்ட வேண்டும். நாம் தமிழன் என்ற எண்ணத்தை நாம் விதைத்துக் கொள்ள வேண்டும். இனம் கடந்து, ஜாதி கடந்து, மதம் கடந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவது இந்த தொல்காப்பியம் எனும் நூல். பெருமையும் அறனும் ஆடும் என என்ற அறம் பொருள் இன்பத்தில் நீதி நெறிமுறை வலுவாமல் இல்வாழ்க்கை நடத்த வேண்டும், போரில் இருக்க வேண்டும், சமுதாயத்துடன் நல்ல அறிவுடன் வாழ வேண்டும் என்று சொன்னார். நல்லறிவு என்றால் என்ன, தீயறிவு என்றால் என்னன்னா, ஒரு குழந்தை இருக்குது, வீட்டுல நல்லா இருக்கும், ஆனால் அந்த சமுதாயத்தில் எதை கற்றுக்கொண்டு வருகிறது என்று நம்ம பெற்றோர்களாகிய நமக்கு அந்த கடமை இருக்கிறது. நம்ம கிட்ட நல்லா தான் இருந்தான், என் பையன் இப்படி தப்பு செஞ்சுட்டான சில தாய்மார்கள் அழுகுறாங்க. என் பையன் என்கிட்ட நல்லா தான் நான் வளர்த்துறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அன்னை வளர்ப்பட. ஆனால் செல்லும் இடங்கள் எப்படி இருக்கிறதுனா, பாதை எங்கும் போதை பொருட்கள் பார்த்து நட சொல்ல முடியாது. சமுதாயம் என்பது அன்றைய காலத்தில் சமுதாயம் எப்படி இருந்தது என்றால், ஒரு குலத்திலே ஒரு கோடாரி, தங்க கோடாரி தவறி விழுந்து விட்டது. ஒருவனுடைய மன்னிக்கவும், ஒருவனுடைய மரவட்டியினுடைய இரும்பு கோடாரி தவறி விழுந்து விட்டது. இந்த கதை தெரியும். அவன் அப்ப தேவதை வந்து கேக்குது, உன்னுடைய கோடாரி எதுன்னு சொல்லிட்டு முதல்ல எடுக்கிறது தங்க கோடாரி. அவன் என்ன சொல்றான், அப்படிப்பட்ட அந்த காலத்துல இது என்னுடைய கோடாரி இல்லைங்க. ரெண்டாவது வைரத்தாலான கோடாரி எடுத்து கொடுக்குறான், அப்ப அது என்னுடைய கோடாரி இல்லைங்க. மூணாவது இரும்பு கோடாரி எடுத்து கொடுக்குறான், அவன் அதுதான் என்னதுங்கிற மரம் வெட்டி. அது அன்றைய காலம். அப்ப தேவதை மகிழ்ந்து, நீ ரொம்ப நேர்மையானவனாக அறத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிற என்று சொல்லி 3ஐயும் அவனுக்கு கொடுத்து பொண்ணும் பொருளோடு வாழ்னு சொல்லுச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் மனிதனுடைய மனது என்பது எப்படி என்றால், பேராசை. காவல்துறை ஐயா சொன்னது போல லஞ்சம், ஊழல் என்னும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், மாறிட்டாங்க. ஒரு வீட்டு வரைக்கும் நீங்க போகணும், வீடு கட்டிட்டு அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் லஞ்சமா கொடுத்தா 10 மாசம் இல்ல 10 நாள்ல கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டு வரி வாங்கணுங்கிறதுக்காக இந்த 10,000 நம்ம கைவிட்டு கொடுக்கணும். அதை பார்த்து நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம், 10,000 கொடுத்து அந்த வரி கிடைக்குது, டாக்ஸ் கிடைச்சாலும் வீடு கட்டிக்கிறோம், பிளான் வந்து தப்பா போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனச்சான்று பதிவாகுது மனதில். இதை போலவே எல்லா இடங்களிலும் கையூட்டு, எல்லா இடங்களிலும். நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா, என் பையன் சொல்லுவான், நீ பிராக்டிக்கலா இருங்க அப்படின்னு. பிராக்டிக்கல் அப்படின்னா அன்றோட வாழ்க்கையை ஒத்து போகாம சில நேரங்களில் எங்க வீட்டுக்காரர் முரண்டு பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நேர் வழியில் பயணம் செய்யலாம், நாங்க போய் பார்ப்போம். குடும்பம் முடியாது. எங்களுக்கு வந்து குடிநீர் குழாய் இணைப்பு கிடைக்கிறது. அது 25 வருடங்களுக்கு முன்னாடி புது வீடு கட்டிட்டு இருந்தப்ப. அப்ப அவன் ஒருத்தவங்க சொல்றான், ஒரு 25,000 கொடுங்க, நாங்க கொடுத்துட்றோம் அப்படிங்கிறான். பிளான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா 25,000 கொடுத்தீங்கன்னா 1 மாசத்துல கிடைச்சிருக்கோம். நாங்களும் முட்டி போது எங்கேயோ போனா எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் இவர் 25,000 கொடுக்குறப்ப என் பையன் அப்பவே கேட்கறான், கையூட்டு கொடுத்துதான் அந்த குடிநீர் நம்ம வாங்கணுமா அப்படிங்கிறப்ப, ஒரு சப்ப தண்ணி, உப்பு தண்ணி, எல்லா தண்ணியும் வாங்கி குடிச்சா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப சீக்கிரம் வரணுங்கிறக்காக 25,000 கொடுத்துதான் நாங்க வாங்குவோம். அந்த இடத்துல அறம் என்பது அங்கே வலிஞ்சு போச்சு. அறத்தோடு நிற்க முடியல. ஊரோடு ஒத்து வாழ் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்றாங்க. ஆனால் ஊரோடு ஒத்து வாழக்கூடிய வகையில் இன்றைய சமுதாயம் இல்லை. ஏனால் சமுதாயத்திற்கு அறம் என்பதே தெரியவில்லை. அறத்தில் ஒவ்வொரு குடும்பமும் இருக்குது, சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்பம் இருக்குது. அனைவரும் அதை கடைபிடிக்கவில்லை என்றால் நாமும் அந்த இடத்துல வளைந்து போகக்கூடிய நிலைமையை மாறிவிடும். அதைத்தான் நான் மெய் வருத்து சொல்றேன். மெய் வருத்து கூலி தருங்கிறான். இன்னைக்கு மெய் வருத்து என்ன நடக்குதுன்னு கேட்டோம்னா, அறத்தோடு நிற்காத நிலைதான் சூழல் ஏற்படுகிறது. அதை எவர் சொல்கிறார்னா, நல்ல அறிவு அந்த இடத்துல இருக்கணும்.
எந்த இடத்திலும் தளர வேண்டாம் என்று சொல்லுகிறார். தப்புதான். பரத்தையர் கூட ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை, பரத்தையர் ஒழுக்கம் கூடாது என்பதை பற்றியுமே பேனா ஒழுக்கம் என்ற நூற்பால் 148 மிக அழகாக வலியுறுத்தி இருக்கிறார். அகமாந்தற்குரிய கடமைகள். விருந்தினரை உபசரிப்பதை முதல் கடமையாக கொண்டார்கள். எப்படிப்பட்ட விருந்தினரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கடிமனை நீத்த பாலின் கண்ணும் 8 வகை முதலிய அவையகத்தானும் கட்டமை ஒழுக்கத்து கண்மையானும் இடையில் வன்புகள் கொடையினானும் பிழைத்தோர்க்கு தாங்கும் காவலனானும் பொருளோடு புணர்ந்த பக்கத்தானும் அருளோடு புணர்ந்த பக்கத்தானும் அருளோடு புணர்ந்த அகற்சியானும் காமம் நீத்த பாலினானும் என்று தெரிவுகள் சொல் செங்கோல் அரசர் என்பதன் மூலம் செங்கோல் வளையாத அறத்தோடு இருக்கக்கூடிய ஆட்சி வேண்டும் நமக்கு என்பதை மிக அழகாக வலியுறுத்தி கூறுகிறார். தொல்காப்பியர் எழுதுறது மிக கடினமாக, மிக நடைமுறையில் நமக்கெல்லாம் ஒவ்வாததாகவே ஒவ்வொரு வரிகளிலும் நான் உணர்ந்தேன். என்ன நம்மள மாறிட்டு இன்னைக்கு மாற்றப்பட்ட புலவர் காளியப்பன் ஐயாவுடைய தொல்காப்பியருடைய அவருடைய சில அறநெறி கோட்பாடுகளை பார்க்கும் பொழுது நான் ஆடி போயிட்டேன். இங்க நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா ஆங்கிலத்துல? ஏன்னா என்னதான் தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் அட்டனன்ஸ் வருகை பதிவேடு என்று நான் மட்டும்தான் சொல்லுவேன். மற்றவங்கள காலையில் குட் மார்னிங். நீங்களே இருக்கீங்க ஒரு நூலகர், ஆனா போனா கல்லூரி மாணவர்கள் அனைவரும் குட் மார்னிங் பாப்பா, வணக்கம் சொல்லுப்பா, இரு கையை கூப்பி விருந்தினர்களுக்கு வணக்கம் சொல்லக்கூடிய நிலைமை கூட இன்று இல்லை. எல்லாமே மாறி போச்சு. அப்படி அரண் என்பது எப்படி இருக்க வேண்டும் என அறவியல் காட்டும் தொல்காப்பியம் என்னும் மிகப்பெரிய ஒரு வழியிலே நாம் இருக்க வேண்டும். தனி மனித அறம். வாகை தானே பாளையது கூறனே நாவில் கொள்கை தத்தம் கூற்றை பாகுபட நிறுத்தி பெண்மை என்று மக்கள் அனைவரும் சிறந்து நிற்கும் நிலையை வாகை திணை சொல்லுகிறார். திணைகளில் அவர் அறத்தை வைக்கிறார். 5 திணை அப்படிங்கிறோம். அந்த 5 திணைகளிலும் அவர் அறத்தை வைக்கிறார். பாளை என்னும் அகைத்திணைக்கு புறமாக அமைவது வாகை. குற்றமற்ற கொள்கை உடைய மக்கள் பிரிவினர் அன்று இருந்தார்கள். எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள்னா, 6 வகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் 5 வகை மரபின் அரசர் பக்கமும் 2 மரபின் ஏனோர் பக்கமும் மறுவில் செய்து 3 வகை காலமும் நெறியில் ஆற்றிய அறிவன் நேயமும் தொகைநிலை பெற்றது என்மான் புலவர் என்று நூற்பா அழகாக சித்தரித்து கூறியுள்ளார். வாகை திணையின் துறைகள் குறித்து கூறும் பொழுது தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைத்து தமிழ் சங்கங்களையும் சென்று நாங்கள் பேசியுள்ளோம். இந்தியா முழுமைக்கும் உள்ள ஏறத்தாழ டெல்லி தமிழ் சங்கத்திலிருந்து பெரும் நகரங்களில் உள்ள தமிழ் சங்கங்கள் வரை அத்துணை தலைப்புகள், அத்துணை கருத்தரங்கங்கள், தேசிய பன்னாட்டு கருத்தரங்கங்கள் அத்தனையிலும் பங்கு பெற்றேன். தலைப்புகள் என்பால் இருக்கும். அதே போல பட்டிமன்றங்கள், நிறைய கருத்தரங்கங்கள், சுழலும் சொல்லரங்கம் என்று அத்துணை பேசினாலும் தொல்காப்பியம், அதுவும் புலவர் காளியப்பன் ஐயா முன்னிலையில் என்னும் பொழுது தேர்வினை எதிர்நோக்கும் மாணவனுக்கு இருக்கக்கூடிய சிறிய பயம். ஏனென்றால் இன்றைய பேச்சாளர்கள் எப்படி என்றால், திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தில் இருக்கு. எது சுவையாக இருக்குது என்று நகைச்சுவையாக அப்படி இருக்கக்கூடிய தலைப்பை பேசிவிடலாம். அதுவும் ஒரு மெய் காப்பாளர். எத்தனையோ பிரதமர்களுக்கு என்று சொன்னார்கள். மெய் என்றால் உண்மை, அறத்தோடு நின்றார். அப்படி அறத்துடன் கூடிய நண்பர் வந்திருக்கிறார். அவர் ஒரு மெய் காப்பாளர். அதற்கு தகுந்த திருமூலரை எடுத்து திருமூலருடைய மந்திரத்தை மிக அழகாக இன்று ஆய்வு செய்து அவர் சொன்ன ஒரே ஒரு வாழ்க்கையில் இன்று கருவுறுதல். ஐயா, நாம நல்லா கேட்டுக்கணும். நம்முடைய காய்கறிகளில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்கள் இன்று இல்லை. எளிமையாக நாம பேச வேண்டும்னா, இன்னைக்கு எல்லாமே ஹைபிரிட், கலப்பு இனம், எல்லாமே இயற்கை சார்ந்த விவசாயம் இல்லாமல் செயற்கை சார்ந்த மருந்துகளை அளித்ததனால் கரு உறுதல் என்ற இன்றைய கால பெண்களுக்கு இல்லை. என்னுடைய தோழி அவங்க சிவா மருத்துவமனையை சார்ந்த டாக்டர் சிவா சிலம்புச்செல்வி
அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார்கள். அவர்கள் அந்த மருத்துவர்கள் அறத்தோடு இருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்கை முறை கருத்தரிப்பை அவர்கள் ஆதரிக்கவே இல்லை. ஒரு குழந்தை கருவாக உருவாவதற்கு கூட தமிழனுக்கு இன்னைக்கு சந்ததி இல்லாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட உடலில் அந்த சத்துக்கள் இல்லை. அதற்கு காரணம் இன்றையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, குடும்பத்தில் ஆரம்பம். அப்படி அவர்கள் மிக அழகாக மெய்காப்பாளர் ஐயா சொன்னார், நிறைய புத்தகங்கள் எழுதுங்கள் ஐயா, அதுவும் நீங்க இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து இன்றைய வருகாலத்திற்கு திருக்குறள் எப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதோ அதை போல சில உங்களுடைய சின்ன பழமொழிகள் பாக்கலாங்க, பழமொழிகள் அதை போல இன்றைய இளைய தலைமுறைக்கு என்னென்ன உணவுகள் உண்ண வேண்டும் என்று அந்த மந்திரம் போல நீங்கள் சொன்னால், நான் கல்லூரியில் இருப்பதாக சொல்லுகிறேன், இருப்பதாக எல்லா கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நான் அதை கையளிக்கிறேன். அந்த கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக ராஜா வந்தார். செம்மொழி பூங்கா எல்லாரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைப்பை வச்சு நடத்தினா காசு சம்பாதிக்கலாம்ங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. ஆனா கீதா அம்மையாரும் அவருக்கு வலது கரம் போன்ற சகோதரனாக ராஜா பொறியாளர், நான் தமிழில் தான் படிப்பேன், கையூட்டு வாங்கவில்லை என்று சொன்னார் பாருங்கள். அதுவே மிகச்சிறந்த அவர் அறத்தோடு நின்றார் அந்த இடத்தில். எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படிப்பட்டவர்கள் தொல்காப்பியருடைய பெயர் நம் பாட்டன் தொல்காப்பியனை வழிகளில் வரக்கூடிய இவர்கள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலையே இல்லை என்ற ஒரு மருந்து எனக்கு தோன்றியது. அதே போல எந்த ஒரு நிகழ்விற்கும் கணவன் மனைவி செல்வதே இல்லை. கணவன் ஒருபுறம் வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பான், மனைவி ஒருபுறம் வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தொல்காப்பிய பேரவையிலே குடும்பமாக குழந்தையை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அதை விட இந்த தொல்காப்பிய பேரவைக்கு மிகச்சிறந்த நோபல் பரிசை விட மிகச்சிறந்த பரிசு என்று சொல்லலாம். அது பொதுவா பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வீட்டுல கணவன் சொல்றத மனைவி கேட்கறது இல்ல, மனைவி சொல்றத கணவன் கேட்கறது இல்ல. ஆனா எத்தனையோ மேடைகளில் நானும் என்னுடைய கணவர் முகில் தினகரன் ஐயாவும் கருத்தொருமித்து போடுவது இந்த இலக்கிய சந்திப்புகளில் தான். மற்ற நேரத்துல சாதாரண குடும்ப மனைவி கணவன் போலதான் இருப்போம். இன்னைக்கு என்ன சமையல் என்று நான் கேட்டால் கூட அவரிடம், நான் கத்திரிக்காய் கூட்டு வைக்கட்டுமா என்றால் கத்திரிக்காய் வைக்க வேண்டாம் எனக்கு, காலிஃபிளவர் வை, இல்லை காலிஃபிளவர் பொரியல் பண்ணலாமா என்று கேட்டால் இல்லை உருளைக்கிழங்கு சாம்பார் வேண்டும். ஏன்னா கருத்து வேறுபாடு முரண் என்பது எல்லாருக்கும் மேலும் நான் சுவை உணர்வும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நாங்கள் இருவரும் மணிக்கணக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது என்றால் இலக்கியம் மட்டும்தான். தொல்காப்பியம், வள்ளுவம், அகத்தியம் இதை பற்றி நாங்கள் பேசும் பொழுது கருத்து வேறுபாடு. அப்படி மிகச்சிறந்த தொல்காப்பிய பேரவையை தந்த புலவர் காளியப்பன் ஐயாவின் மீது எனக்கு ஒரு சில பொறாமையே ஏற்பட்டுவிடும். ஏன்னா நாங்கள பால சரஸ்வதி அம்மாவும் வந்திருக்கிறாங்க, ஒரு கல்லூரியில இருந்து வரக்கூடிய சாராமையாரும் இங்க இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் நோட்ஸ் வச்சுதான் படிக்கணும், அதுதான் அந்த பழக்கம். ஏன்னா நாங்க நிறைய நூல்களை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு வருடமும் சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அகத்தியம் ஒரு தடவை வைப்போம், தொல்காப்பியம் வைப்போம், நற்றினை வைப்போம், சிலம்பு வைப்போம், கம்பராமாயண செயல்கள் வரும், அத்தனையும் மனப்பாடம் பண்ணி பொருள்கள் நாங்கள் கூறுவோம். ஆனால் காளியப்பன் ஐயா எதை செஞ்சாலும் அது எங்களுடைய கல்லூரியில் அவர் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பொழுது அவருடைய தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பை எங்கள் மாணவிகள் அழகாக கேட்டார்கள். அதிலிருந்து ஒரு பொண்ணு சொல்றா, இன்னைக்கு அம்மா நான் ஒரு சில தவறான வேலைக்கு போயிருப்பேன், மனம் தடுமாறி இருந்தது எனக்கு. ஆனால் தொல்காப்பிய ஐயா வந்தார், அவர் பேரே தொல்காப்பிய ஐயா. அவர் அவர் சில அறிவுரைகள் சொன்னாரு. தொல்காப்பியர் எப்படிப்பட்ட செயல்களை நமக்கு அளித்துள்ளார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மறைந்தது, பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வந்துச்சு. யாரும் பார்க்காத பொழுது தப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தவறு செய்யலாம் என்று இருக்கக்கூடிய மனதை மாற்றியது தொல்காப்பியம். அவருடைய செய்யுள், அவருடைய தொண்டரை. அப்பொழுது வெற்றி ஒரு பேராசிரியருக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி. அந்த மாதிரியான தொல்காப்பியத்தில் அறம் என்பது ஒண்ணும் இல்லைங்கய்யா. மிக எளிமையாக சொல்ல வேண்டுமெனில் அறம், பொருள், இன்பம், இதை வைத்துதான் திருவள்ளுவரை எழுதியுள்ளார். அறம், பொருள், இன்பம், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று இன்பத்துப்பால். அறம் என்றால் என்ன என்று கேட்டால் மிக எளிமையானது. நாம் வாழும் வாழ்க்கையில் அறத்தை நீ கடைபிடி. குடும்பத்தில் அறம், குடும்பம் என்றால் இல்லறம், குடும்பத்தில் அறம் எப்படி அறத்தோடு நிற்க வேண்டும். திருமணத்தில் அறம்,
மக்களிடையே அறம், நட்பில் அறம், ஒரு சமுதாயத்தில் எப்படி அறங்கள் இருக்க வேண்டும், ஒரு மன்னன் அறத்தோடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு அமைச்சன் எப்படி அறத்தோடு ஒழுக வேண்டும், அதே போல நீ போருக்கு செல்லும் பொழுதும் எப்படி அறத்தோடு இருக்க வேண்டும். யாருமே இல்லாத பொழுது பயோவாரம் கலக்கக்கூடிய நம்முடைய கொரோனாவை பரப்பிட்டு போனாங்க பாத்தீங்களா, அது அறம் கிடையாது, அது ஒரு போர். இப்படி சில சில இன்றைக்கு அறம் என்பது என்ன என்று கேட்டால் அறத்தை மறந்துட்டாங்க. அன்னைக்கு சொன்னாங்க தொல்காப்பியத்தில் தனக்குரிய கணவனை தானே தேர்ந்தெடுத்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய கன்னிகள் எந்த மாதிரியான அவர்களுடைய ஒழுக்காறு அதை அழகாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். இல்லறத்தில் அறம் என்னும் பகுதியில் நீ கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுக்க போது மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய மனதை பார்த்து அடுத்தவர்களுக்கு எப்படி மோப்பக்குலையும் அழிச்சம்னு திருவள்ளுவர் சொன்னாரோ அதே போல அதற்கும் மேலாக சொல்லுகிறார். நீ மனசுல கூட தவறாக ஒருவனை பார்த்து விட்டு இன்னொருவனை பார்த்து ஒப்பீடு செய்யாதீர்கள். இதை விட அவன் பெரியவன். இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் போயிருச்சு, இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு நிறைய. இது இல்ல மேட்ரிமோனி புற்றீசல் மாறிங்க, இந்த மேட்ரிமோனி இது ஒரு பிசினஸாவே பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் தொல்காப்பியர் அன்றைய காலத்தில் சொன்னது. உனக்கு இல்லறத்தில் உனக்கு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இருக்கிறது. ஆனால் அந்த கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த அடிப்படையில், பொருள் அடிப்படையில் நீ தேர்ந்தெடுக்க கூடாது. எப்படி நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டால் பொருளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்காதே, இல்லை உறவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஆனால் நல்ல பண்புகள் உள்ள வீரம், நேர்மை, சத்தியம், வாக்கு தவறாமை, இந்த 5 பண்புகளில் ஒரு பண்பு அவனிடம் இருந்தால் கூட போதும், நீ தேர்ந்தெடு என்று சொல்லுகிறார். 5மே வேணும்னு கேட்கல, 5 இருந்தால் அவன் தெய்வமா மாறிடுவான். முடியாது. எப்படி கோவலன் கேவலமாக மாறினான் என்றால், மிகப்பெரிய செல்வந்தனுடைய மகன் அவன், வணிகம், அவனுடைய இது பாத்தீங்கன்னா வணிகம், தொழில். ஆனால் அவன் ஒரு நிகழ்விற்காக செல்லுகிறான். அந்த நிகழ்விலே ஒரு ஆடல் நிகழ்ச்சி, மாதவி ஆடுகிறாள். அந்த இடத்தில் அவள் மாலையை தூக்கி இறுதியாக அந்த நடனத்தில் வீசுகிறாள். கோவலனுடைய கழுத்தில் விழுகிறது. கழுத்தில் விழுந்த மாலை கலற்ற முடியவில்லை என்னும் அழகான அந்த செதுக்கி உள்ளார் இளங்கோவடிகள். அந்த அறம் என்னன்னு கேட்டா அந்த காதல் அறம் பேசுகிறது. காமத்துப்பால் அங்கே எழுதியுள்ளார். ஆனால் கழுத்தில் விழுந்த மாலை கலற்ற முடியவில்லை என்றால் பிறகு அந்த கழுத்தில் விழுந்த மாலையே பாம்பாக மாறி அவனுடைய பிறவினுடைய விதி கோவலனை மாலையாக சொல்கிறது என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அறம் என்பது காமத்துப்பாலில் அந்த இடத்துல சொல்லுவது தொல்காப்பியர் கூறக்கூடிய அறத்தின் ஒப்பீடாக நாம் கருதலாம். அதே போல எல்லா செல்வத்தையும் இழந்து கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி போறாங்க. நிலைக்க வழி இல்லை. அப்படி போகும் பொழுது அவர்களை பார்த்து மதுரை மாநகரத்தினுடைய எல்லையை அடையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கொடிகள், செடிகள் அனைத்தும் தலையாட்டுகிறதா. அது கொடிகள்லாம் தலையாட்டுதான், காற்றில் தலை அசைக்கிறது. நாம் அதை கடந்து போக முடியவில்லை சாதாரண. அந்த இடத்தில் கம்மன் தன்னுடைய அறத்தை சொல்லுகிறான். கொடிகளும் செடிகளும் தலையாட்டுகிறது. கோவலனே நீ வராதே, கண்ணகியே நீ வராதே, என்னுடைய அறம் சார்ந்த என்னுடைய தாவர இடங்கள்லாம் அறத்தோடு தலையசைக்கின்றதா, நீ வராதே, ஏனால் உன்னுடைய கணவன் இங்கே வெட்டுண்டு கொலையாகி விடுவான், நீ கைம்பெண்ணாக மாறி விடுவாய் என்று அந்த கொடிகள் எல்லாம் தலையசைக்கிறதா. அதை தொல்காப்பியர் இல்லறத்தில் பெண்களுக்கு உரிய பண்பாக சுட்டி இருக்கிறார். அதை வைத்து கூட பின்னால் வரக்கூடிய அந்த காவியம் படைக்கப்பட்டு இருக்கலாம். அது மட்டுமல்ல, 5 வகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலங்களுக்கு கூட அவர் அறத்தை சொல்லி இருக்கிறார். நிலத்தை பொறுத்து மனிதனுடைய தொழில் மாறுபடுகிறது, அவனுடைய தர்மங்கள் மாறுபடுகிறது. கல்வர் என்னும் ஒரு கூட்டமே இருக்கு. அவங்களுடைய குலத்தொழில் பார்த்தீங்கன்னா களவாடு. அவங்க களவாடுகள், அன்றைய காலகட்டங்களில் களவாடுகள்.
அந்த பரம்பரை குற்ற பரம்பரை என்று அந்த பரம்பரை அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆதி காலத்தில் மனிதனுடைய பரம்பரை அப்படி கிடையாது. ஆனால் அந்த 5 வகை நிலங்களிலும் அன்று வந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்று அவர் கூறுகிறார் என்றால், காதல் கொண்ட கணவனை மனத்திலே நிலையற்ற உலகம் என்று இருக்காதே, தருக்கே பெறுவதில் அல்கள் விருப்புற்று தாழ்ந்தாய் போல சூழ்ந்தவை செய்து என்ற அடிகளில் தலைவியின் சொல்வன்மை. எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த நிலத்தை சார்ந்த தலைவியின் கையில் தான் பொறுப்பிருக்கிறது ஒரு குடும்பத்தில் அறம் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய இதில் கணவன் மனைவி என்னதான் இருந்தாலும் மனைவியினுடைய அறம் தான் கணவனை இருக்க செய்கிறது. கணவன் என்ன வேணால் வெளியில் போகக்கூடியவன், பொருளீட்டக்கூடியவன், போய்விட்டு திரும்பும் பொழுது மனைவி அந்த குடும்பத்தை நடத்தும் பொழுது இல்லறத்தை நல்லறமாக நடத்துகிறது. கணவன் இந்த பக்கம் போய் சுத்திட்டு இருந்தானா மனைவி சுத்தினா அந்த குடும்பம் விளக்காது, அவளத்தை முடிச்சு போச்சு. ஆனால் அந்த கணவனை படிப்படியாக செதுக்கி இல்லறத்தை நல்லறமாக அறத்தோடு நிற்க வேண்டும் என்று தொல்காப்பியர் இந்த வழியிலே வீழ்ந்தார் விருப்பற்றங்கால் என்ற அடிகளில் தலைவியின் சொல் வன்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை அப்படின்னா நிறைய, சில நேரங்கள்ல நுகர்வோர் கமிஷன் கோர்ட்ல வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. நாங்களும் தோழிகளும் கூட்ட போயிருக்கோம் கவுன்சிலிங். அது இன்னைக்கு ஐடி வேலை வாய்ப்பு துறையில பாத்தீங்கன்னா ஊதியம் ஜாஸ்தி, எல்லாம் லட்சக்கணக்கில் பெண்களும் சம்பாதிக்கிறாங்க, ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்ப அங்க போகும் பொழுது சாதாரண ஒரு குழந்தை பணம், 8 மாத குழந்தை, அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பெண்ணும் சொல் பேச்சு ஈகோ, நான் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன், எங்க வீட்டுக்கு 1.5 தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அடிமை நிலை கணவனுக்காக கொடுத்துட்டு அந்த பொண்ணு சர்வசாதாரண விவாகரத்தை நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்ல அத்தனை ஒரு விவாகரத்து இருக்கு. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா இல்லறத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை அறம், அந்த கல்வியில் அறம் இல்லை. தொல்காப்பியர் கூறிய கல்வி அறம் கூட இன்றைக்கு நிலைக்கல. என்னன்னு கேட்டா எல்லாமே மணிமோட்டிவ கல்விகள் மாறிவிட்டது. நான் ஒரு மனம் வந்து சொல்லக்கூடியது, எவ்வளவு பெரிய கல்லூரியினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஒரு கட்டிடத்தை பார்த்துதான் கொண்டு போய் மக்கள்லாம் இன்னைக்கு நம்மள சேர்க்கிறோம். அவ்வளோ பெரிய கல்லூரி, சிலபஸ் என்ன, அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கல்லூரி மிக அழகா நவீனமா இருக்குது, நம்ம போய் சேர்த்திடலாம். 15 லட்சம் 20 லட்சம் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் அந்த மாணவனுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டால் கல்வியில் அறம் என்பதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தொல்காப்பியர்களுடைய அறம் வகுப்புக்கு கையதான் சொன்னேன். குழந்தைகளுக்கு அறத்தை சொல்லிக் கொடுங்க. இன்றைய நிலையில் ஆசிரியருக்கு கூட வேண்டாம், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஒரு குழந்தை மிக அழகாக பிடித்துக் கொள்ளும். அப்படி ஒரு பற்றற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட பற்றாக கைப்படுத்துவது தொல்காப்பிய சிந்தனை என்று இந்த இல்லறத்தின் வாயிலாக அவர் மிக அழகாக சொல்லியிருந்தார். சின்ன கதையை நாட்கள் சொன்னார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். அர்ஜுனன் வில் அம்ப எறிவதில் மிக வீரன். அவருடைய குரு சொல்றாரு, துரியோதனன் கேட்கிறான், ஐயா இந்த அம்பை எய்யறேன். அப்படியா, சரிங்களா? அதற்கு முன்பு ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, ஊரை சுற்றிக்கிட்டு வாங்க. பார்த்துட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் கேட்கிறாங்க குரு, இந்த ஊரிலே நீ எதனை பார்த்தா என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் பார்த்தங்க. ஊர் எப்படி இருக்கிறது? ஐயா மிக மோசமாக இருக்குது குருவே, யாருமே சரியில்லை, இங்க யாருமே சரியில்லை, எல்லாரும் கல்வர்கள், எல்லாம் பொய் சொல்றாங்க, புரட்டு சொல்றாங்க, ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு திட்டம். சரி என்று குரு சிந்தித்துக் கொண்டு அமைதியாக இருக்க சொல்கிறார். அடுத்தபடியாக அர்ஜுனனை கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு நீ போய் எல்லாம் ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வா தம்பி அப்படின்னு போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்துடுங்க, உடனே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு கேட்கறாங்க, ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கு? ஐயா குருவே, மிகச்சிறந்த ஊர் இது, மிகச்சிறந்த நன்மக்கள் பெற்ற இருக்கிறாங்க, சிறந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க, சிறந்த அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அங்குள்ள பெண்கள் பத்தினி பெண்கள் முறை தழுவாமல் மிக அழகாக குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஐயா, மிக சிறப்பான ஊர் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த குரு சொல்லுகிறார், நாம் பார்க்கும் பார்வை நம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் சிந்தனைகளாக வார்த்தைகளாக வெளிவருகிறது என்று கூறுகிறார். நீ என்ன நினைக்கிறையோ, நீ என்னவாக ஆகிறாயோ அதுவாக மாறி போவாய் என்பது பகவத்கீதை.
அதை போல தொல்காப்பியத்திலே இல்லறத்திலே மிக அழகான அர்த்தம் சொல்லியிருக்கிறார். பெண்கள் எப்படிப்பட்ட நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட விருந்தோம்பலை செய்ய வேண்டும், விருந்தோம்பலை கூட மிக அழகான சொல்லியிருக்கிறார். இதுல சமுதாயத்தில் அறம் எப்படிப்பட்ட ஐயா இல்லறத்தில் மட்டும் அறம் ஒரு சொசைட்டி. இப்ப நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம். அப்ப அந்த சமுதாயம் அனைத்து குடும்பங்கள் ஒரு 100 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சமுதாயம். அப்ப அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அறம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பண்பு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் உயர்ந்தவர்கள் வாழ்க்கை நெறி, பெரியோர் ஒழுக்கம் பெரிது என்று கிளர்க்கிறார் அவர். திருமணம் அடுத்தது திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது, திருமணம் நடக்கின்ற தலைமக்களுக்கு மனம் மொத்த அன்பு வேற்றுமன்றி பிறப்பு, குடிமை, ஆண்மை. ஆண்மை என்பது என்ன என்றால் அவர் பொதுவாக வைக்கிறார். ஆண்களுக்கு மட்டும் ஆண்மை கிடையாது, பெண்களுக்கும் பெண்மை, இருவரும் ஒத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அருள், அன்பு, ஒழுக்கம், பொறை உடைமை, உறவினர்களை மனமுவந்து, திருவள்ளுவர் அதைத்தான் குரலில் சொல்லி இருக்கிறார். மடைத்தக்க மாண்புடையாள் அப்படின்னு அந்த குரலை முன்பே அவர் சொல்லிவிட்டார். இன்னைக்கெல்லாம் விருந்தோம்பல் என்பது நிறைய பேருக்கு தெரியலையா? இப்ப நீங்க சின்ன குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லி கொடுக்கலாம். வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தா வாங்க அப்படின்னு கேட்பாங்க முதல்ல. அப்புறம் நம்ம தண்ணீர் கொடுப்போம், சொம்பல நம்ம தண்ணீர் கொடுப்போம் எல்லாருக்கும். அதற்கு பிறகு நம் வீட்டிலே இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் விடமாட்டோம், தாகம் தீர்ப்போம், பசி ஆற்றுவோம். அதற்கு பிறகு நாம் உணவு நேரம் என்றால் மிக நெருங்கியவர்களிடம் சாப்பிடாம விடமாட்டோம். ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிறது கொடுப்போம். ஆனா இன்னைக்கெல்லாம் பார்த்தா நான் மாணவிகள் அனைவருக்கும் பேசியிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா வாங்க கேட்கறவங்க யாருக்குமே, அதாவது ரூம்ல போய் உட்காந்துக்கிறது பிள்ளைங்க. அது ஆண் மகனாக இருந்தாலும் சரி, சின்ன பையனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. தண்ணீர் கூட மோந்து கொடுக்கணும். சில வீட்டுல பார்த்தீங்கன்னா தண்ணியை மோந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து மினரல் வாட்டர், நிறைய பேர் இப்ப எனக்கு தண்ணி குடிச்சு ஒத்துக்கிறீங்கிறாங்க. எங்களுக்கு வந்து அந்த மினரல் வாட்டர் தான் வேணுங்கிறாங்க. அது எந்த சத்துமே இல்லை, அது கூட தெரியறது. தண்ணி கொடுக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை. இல்லற போகுதல் என்பதே இல்வாழ்க்கை பயன்கிறாங்க. ஆனா அது இல்லாத நிலை அப்படிங்கிறது தொல்காப்பியர் சுற்றறிகிறார். வள்ளுவர் கூறிய வாக்குப்படி செறிவும் நிறமையும் செம்மையும் செப்பும் பெண்பாளர் கூறிய சிறப்பு குணங்கள். பெண்பால் ஆண்பால் இது அத்தையும் சொல்லி இருக்கிறார். ஆனால் நற்பண்புகளை கூறும் பொழுது தொன்மையான குடி நம் தமிழ் குடி. இங்கே நம்ம மாற்று இனத்தார் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு ஒத்துக்கிறோங்க ஐயா நாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் பூரா யாராவது வடக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருந்தா ஐயா தயவு செய்து மன்னிச்சுக்கீங்க, வடக்கன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மாற்று இனத்தை சார்ந்தவர் நிறைய வந்துட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன வருத்தம் என்னன்னு கேட்டா, குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. அன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா போன மாதம் சொன்னார். என்னன்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு நாம் ஒரு வெள்ளி காப்பு போட்டிருந்தால் கூட அவர்கள் கண்ணுக்கு அது பணமாகத்தான் தெரிவிக்கிறாங்க. அப்ப அந்த சூழல் என்னன்னு கேட்டா, அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில அங்க தொல்காப்பியர் கிடையாது, அங்கே ஒரு அகத்தியர் கிடையாது, அங்க ஒரு திருவள்ளுவர் கிடையாது. ஆனால் உலகெங்கிலும் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தனியன் பூங்குன்றனுடைய வார்த்தை எப்படி ஒரு மிகச்சிறிய பல்கலைக்கழகத்தின் வாயிலே கட்டி வைத்து வெட்டி வைத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குடியில் பிறந்த தமிழ் தொல்காப்பியம் அவர்கள் கற்றிருக்கவில்லை. அதனால் அந்த களவு போன்ற ஒழுக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இத்தனையும் கற்ற தமிழர் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய அறம் என்பது நம்முடைய ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பேச்சிலும் குடும்பத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கிறது. ஐயா சொன்ன போர் நெறி. காலையில் அவன் 6 மணிக்கு போர் செல்ல வேண்டும் எனில் 6 மணிக்கு அந்த சங்கை ஊதி போர் துவக்கம் என்று அறிவிக்க வேண்டும், போர் கொடி ஏற்ற வேண்டும். இவனுக்கு வெள்ளை நிற கொடி என்றால் அவனுக்கு மஞ்சள் நிற கொடி. அவன் வெள்ளை நிற கொடி ஏறியவனாக வந்து அவன் சண்டையிடுகிறான். போரிலே முதுகில் குத்த வேண்டாம். நிறைய கடைபிடிக்க வேண்டிய செய்திகள் இருக்கிறது. போர் நெறி என்பவன் எப்படி இத்தனை நாட்களுக்குள் இந்த போர் நடக்கும். தலைவன் முன்னிறுத்தி செல்ல வேண்டும், தலைவன் தான் போக வேண்டும், அங்க மன்னன் போக வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. தொண்டர்களை கிளப்பி விட்டுட்டு இவர் அங்க பனையூர்ல படுத்துக்கிறாங்க. நான் அரசியல் பேசல, அரசியலும் ஒரு அறம் இருக்கு. இன்னைக்கு யாரோ வந்துட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் அரசியல் இருக்கு. அரிசி பொருட்கள் அரசியல் இருக்குதுல இல்லையா? ஒரு தேங்காய் வாங்கினோம்னா விலை ஜாஸ்திங்கிறாங்க. அரசு என்பது என்னால் அரசு கூட்டல் இயல், மக்களுக்கான நன்மையை பயப்பதுதான் அரசியல்.
வாக்குக்கான அரசியல். ரேஷன் கடையில் 3000 கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு கூட்டம். ஐயா, நான் வந்து எந்த கட்சி சேரல, ஆனால் ஒரு தமிழச்சியாக நான் சொல்லுவது என்னவென்றால், அது இந்த கட்சி அந்த கட்சி 2000 கொடுக்குது, இந்த கட்சி 3000 கொடுக்குதுன்னா, நம்முடைய மக்களை ஆடுகளை விட, ஆடு மாடுகளை விட, விலங்குகளை விட கேவலமான நிலைக்கு கொண்டு போன அரசியல் தான். ஆனால் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நிம்பிரி கொடுமை வியப்போடு பொறுமொழி வன்சொல் பொச்சாப்பு ஏழ்மை மரபோடு ஒப்புமை இன்றி நல்ல அறத்தோடு அந்த அரசு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். விருந்தை சொன்னார், அறம் சார்ந்த இலக்கியங்களை சொன்னார், போரை சொன்னார். இதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, என்னுடைய களம் மிக அகலமாக வச்சுட்டேன். ஒரே ஒரு அறத்தை மட்டும் எடுத்து பேசியிருக்கலாம். ஒன்றா அரசியலை மட்டும் எடுத்து பேசினா அது நீங்க கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி உலக சாதனை நிகழ்ச்சி ஒண்ணு நாங்க பண்ணோம் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடிங்க. திருக்குறளில் பரதம் 1330 குறளுக்கு 133 மாணவிகளை நான் பாரதம் ஆட வைத்தேன். அது உலக சாதனை நிகழ்ச்சியாக பதிவு செய்யப்பட்டது. சிங்கப்பூர் கன்னடா நிகழ்ச்சி தொலைக்காட்சிகளில் வந்து எல்லாம் பதிவு செய்து போட்டார்கள். அப்ப அந்த திருக்குறள் பரதம் நம்ம ஐயன் பாட்டன் வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு ஏற்ற என்னை விட மிக பிள்ளைகள் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் அந்த பொருளை உணர்ந்து 10 குறளுக்கு ஒரு பெண் ஆடினார். ஆனா இதுல உள்ள சிறப்பு என்னன்னா, அதில் கிறிஸ்துவ மாணவியும் இருந்தால், இஸ்லாமிய மாணவியும் இருந்தால், நம் தமிழ் மாணவியும் இருந்தால், இந்துக்களை சார்ந்த அத்தனை பிரிவுகளை சார்ந்த மாணவியும் இருந்தார்கள். அவர்களுடைய ஒற்றுமையுமே இல்லை, பூசலே இல்லை. டிபார்ட்மெண்ட் துறைகள் வேற வேற துறைகள், ஆனால் அந்த ஒரு 6 நாட்களும் ஒற்றுமையாக அவர்கள் அறத்தோடு இருந்து செயல்படுத்தினார்களே, அந்த இடத்திற்கு வள்ளுவனுடைய வாய்மையை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால், அந்த வள்ளுவனுக்கே வாய்மையை கற்றுத்தந்த தொல்காப்பியன் என்னும் மிகச்சிறந்த அவனுடைய அறம் எப்படிப்பட்ட அறம். நம் தமிழ் மன்னர்கள் 7 பேர், கொடையாளி மன்னர்கள் 7 பேர் இருந்தாங்க. ஆனா அவர்கள எப்படின்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நடந்து சென்று கொண்டிருக்கிறார், மயிலுக்கு குளிர்கிறது என்று தன்னுடைய பட்டாலான தங்கத்தாலான தன்னுடைய பொன்னாடையை எடுத்து கொடுத்த பாருங்க, மயிலுக்கு போர்வை போத்தீங்க பேகம். அப்ப உயிர்களுக்கு கூட உயிர் உண்டு, உயிர்களுக்கு கூட அறம் உண்டு என்ற அறத்தோடு நின்ன மன்னர்களின் வழிவந்தவர்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட உணர்வை நாம் தமிழ் குழந்தைகளையே ஊட்ட வேண்டும். நாம் தமிழன் என்ற எண்ணத்தை நாம் எரித்துக் கொள்ள வேண்டும். இனம் கடந்து, ஜாதி கடந்து, மதம் கடந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவது இந்த தொல்காப்பியம் என்னும் நூல். பெருமையும் அறனும் ஆதும் என என்ற அறம் பொருள் இன்பத்தில் நீதி நெறிமுறை வலுவாமல் இல்வாழ்க்கை நடத்த வேண்டும், போரில் இருக்க வேண்டும், சமுதாயத்துடன் நல்ல அறிவுடன் வாழ வேண்டும் என்று சொன்னார். நல்லறிவு என்றால் என்ன, தீயறிவு என்றால் என்னன்னா, ஒரு குழந்தை இருக்குது, வீட்டுல நல்லா இருக்கும், ஆனால் நம்ம கிட்ட நல்லா தான் இருந்தான், என் பையன் இப்படி தப்பு செஞ்சுட்டானே சில தாய்மார்கள் அழுகுறாங்க. என் பையன் எங்கிட்ட நல்லா தான் நான் வளர்க்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அன்னை வளர்க்கல. ஆனால் செல்லும் இடங்கள் எப்படி இருக்கிறது தான், பாதை எங்கும் போதை முட்கள் பார்த்து நட சொல்ல முடியாது. சமுதாயம் என்பது அன்றைய காலத்தில் சமுதாயம் எப்படி இருந்தது என்றால், ஒரு குளத்திலே ஒரு கோடாலி, தங்க கோடாலி தவறி விழுந்து விட்டது. ஒருவனுடைய மரவெட்டியினுடைய இரும்பு கோடாலி தவறி விழுந்து விட்டது. இந்த கதை தெரியும். அவன் அப்ப தேவதை வந்து கேக்குது, உன்னுடைய கோடாரி எதுன்னு சொல்லிட்டு முதல்ல எடுக்கிறது தங்க கோடாரி. அவன் என்ன சொல்றான், அப்படிப்பட்ட அந்த காலத்துல இது என்னுடைய கோடாரி இல்லைங்க. 2வது வைரத்தாலான கோடாரி எடுத்து கொடுக்குறான், அப்ப அது என்னுடைய கோடாரி இல்லைங்க. 3வது இரும்பு கோடாரியை எடுத்து கொடுக்குறான், அவன் அதுதான் என்னோட மரவெட்டி. அது அன்றைய காலம். அப்ப தேவதை மகமகிழ்ந்து, நீ ரொம்ப நேர்மையானவனாக அறத்தோடு நிற்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிற என்று சொல்லி 3ஐயும் அவனுக்கு கொடுத்து பொண்ணும் பொருளோடு வாழ்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் மனிதனுடைய மனது என்பது எப்படி என்றால் பேராசை. காவல்துறை ஐயா சொன்னது போல லஞ்சம் ஊழல் என்னும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், மாறிட்டாங்க. ஒரு வீட்டு வரைக்கும் நீங்க போகணும், வீடு கட்டிட்டு அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அவன் லஞ்சமா கொடுத்தா 10 மாசம் இல்ல 10 நாள்ல கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டு வரி வாங்கணுங்கிறதுக்காக அந்த 10,000 நம்ம கைவிட்டு கொடுக்கணும். அதை பார்த்த நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம், 10,000 கொடுத்தா அந்த வரி கிடைக்குது, டாக்ஸ் கிடைச்சிடும், வீடு கட்டிக்கிறோம்.
பிளான் வந்து தப்பா போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனச்சான்று அந்த பொண்ணு பதிவாகுது மனதில். இதை போலவே எல்லா இடங்களிலும் கையூட்டு, எல்லா இடங்களிலும் நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா என் பையன் சொல்லுவாங்க, நீ பிராக்டிக்கலா இருங்க அப்படின்னு. பிராக்டிக்கல் அப்படின்னா அன்றோட வாழ்க்கையில் ஒத்து போகாம சில நேரங்களில் எங்க வீட்டுக்காரர் முரண்டு பிடிச்சிட்டே இருக்கிறாருமா. ஏன்னா அவர் நேர் வழியில் பயணம் செய்யலாம் நாங்க போய் பார்ப்போம். குடும்பம் முடியாது. எங்களுக்கு வந்து குடிநீர் குழாய் இணைப்பு கிடைக்கல. அது 25 வருடங்களுக்கு முன்னாடி புது வீடு கட்டிட்டு இருந்தப்ப. அப்ப அவன் ஒருத்தவங்க சொல்றான், ஒரு 25,000 கொடுங்க நாங்க கொடுத்துறோம் அப்படின்னா. பிளான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா 25,000 கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துல கிடைச்சிருக்கோம். நாங்களும் முட்டி போது எங்கெங்கயோ போனா எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் இவரு 25,000 கொடுக்குற பையன் அப்பவே கேட்கறான், கையூட்டு கொடுத்துதான் அந்த குடிநீர் நம்ம வாங்கணுமா அப்படிங்கிறப்ப ஒரு சப்ப தண்ணி உப்பு தண்ணி எல்லா தண்ணியும் வாங்கி குடிச்சு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப சீக்கிரம் வரணுங்கிறக்காக 25,000 கொடுத்து தான் நாங்க வாங்குவோம். அந்த இடத்துல அறம் என்பது அங்கே வலிச்சு போச்சு. அறத்தோடு நிற்க முடியல. ஊரோட ஒத்துவாள் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்றாங்க. கூதிர் வேணி என்னும் பாசறை கட்டமைப்பு ஒழுக்கை, அந்த போரினுடைய ஒழுக்கத்தை கூட மிக அழகாக பறைச்சாற்றியுள்ளார் என்பதை கூறலாம். எப்படிப்பட்ட அறத்தை அவர் வலியுறுத்துகிறார் என்று சிறிதளவு நாம் பார்க்கலாம். எப்படி என்றால், மூன்றிலும் அறம் முதன்மையானது. சங்ககால மக்கள் அதை நம்பினாங்க. முதல்ல மக்கள் நம்பணும். மக்கள் ஒரு மன்னனை எப்படி நம்புகிறானோ, ஒரு தலைவனை, இவன் எனக்கு நல்லாட்சி தருவான் என்று நம்புகிறான். இவன் பாதியில் ஓட்டிட்டு போயிடுவானா, மக்களுக்கு கொடுமை சட்டத்தை கொண்டு வருவானா, திடீர்னு ஹெல்மெட் போட்டு போனா விட்டா, ஹெல்மெட் போடலாம் ஃபைன் போடுறான். அது 6 மாசத்துக்கு இருக்குது, 6 மாசத்துக்கு இருக்க மாட்டேங்குது. திடீர்னு சீட் பெல்ட் போடுகிறான். அப்ப கூட இருக்கிற சீட் பெல்ட் போடலாம் 10,000 ஃபைன்கிறான். அந்த சட்டம் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாறினது. இல்லை காவல்துறையில் வரவர்கள் பாத்திக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இவர் சொல்லக்கூடிய அரண் சட்டம் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும், அந்த மக்களுக்கான நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் என்று சட்டத்தை அன்றைய காலத்திலே தொல்காப்பியர் பகிர்ந்து வைத்துள்ளார். எப்படிப்பட்ட பிறகு உதவி செய்யா கருங்கடல் நீர் சென்று பெய்யா கடும் என்று நன்னறி எப்படி சொல்கிறதோ அதன் வழியே தொல்காப்பியம் இதனை எடுத்து சொல்கிறது என்று சொல்லலாம். மன்னன் அரசியல் அறம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். கரிபாளர்கள் கூட இது ஒரு செய்தி சொல்லுகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேந்தன் செம்மையால் மாறி சுரக்கும். ஒரு வீட்டுல மழை வர்றது கூட அந்த மன்னன் நல்லாட்சியாக இருந்தால் வரும். இதையும் தொல்காப்பியர் எடுத்து சொல்கிறார். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப சமீப 2 வருடங்களாக நமக்கு தெரிவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்சீசன். வெயில் காலத்துல மழை வருது, மழை காலத்துல வெயில் அடிக்குது என்று கேட்டால் ஒரு அறநற்ற ஆட்சி நடக்கிறது, மாறி போச்சு அப்படிங்கிறார். எல்லாமே மாறிடுச்சு. அதைத்தான் அவர் அன்றே சொல்லி இருக்கிறார். மன்னன் மக்களின் நிலையறிந்து வரி வசூல் செய்ய வேண்டும் என்று புலவர்கள் தங்கள் பாடல்களில் செவி அறிவு என்று துறையில் பாடியுள்ளார். முறை செய்து காப்பாற்றும் மன்னர் என்று குரலில் வள்ளுவன் இதையே வலியுறுத்துகிறார். நடுக்கவித்துரி நன்னில வினை வாங்க கொடிதுரு மன்னவன் கோல் போல். மன்னனுடைய கோல் என்றால் செங்கோல் ஆட்சி. ஆட்சி அவனுடைய. இன்னைக்கு மாமன் மச்சான் அவனுக்கு எல்லா டெண்டரையும் கொடுத்துறது. இங்கே இப்படி ஒரு ஆட்சி, கொடுங்கொன்மை ஆட்சின்னு எல்லா பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் எல்லாமே மாறிடுச்சு. நம்ம பார்த்த காட்சிகளை எல்லாம் இப்ப எனக்கு 52 வயது அப்படின்னா, நான் ஒரு 20 வயதுல என்னென்ன பார்த்தனோ அது எங்க அப்பாராலாம் என்ன நல்ல ஒரு நடுநிலைமை ஆட்சியை பார்த்தார்களோ, காமராஜர் கக்கார் அந்த நிலைமை ஆட்சியை நீங்க சொன்னோம்னா கல்வெட்டுல தான் செதுக்கிடுறாங்க எங்க பசங்களாம். ஒண்ணுமில்லை, இன்னைக்கு கட்டிய கல்லறை எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலை. ஆனா நாங்க போன மாசம் கட்ட வீட்டுல மேல போட்டு இதே மாதிரி லேசா சுத்தூர் இருக்கு. கேட்டா இன்னைக்கு மண்ணே இல்லை, ஆத்துல மண்ணே இல்லை, எல்லாம் எம்சாண்டுக்கு போயிட்டோம். அங்க அறம் கிடையாது. ஆற்று மணலை கொள்ளையடித்து திருடி வைக்கக்கூடிய நிலை அது எந்த கட்சி வந்தாலும் விற்கிது. ஒண்ணு இல்ல, நல்ல ஒரு காய்கறிகள் நம்ம நாட்டுல விளையக்கூடிய காய்கறிகள் பக்கத்து நாட்டுக்கு போகுது, பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப 2ஆம் தர 3ஆம் தர காய்கறிகள் தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். நாட்டு காய்கறிகள் இல்ல, எல்லாமே இயற்கை ரசாயனம், இயற்கை உரங்கள் கிடையாது, செயற்கை ரசாயனம். அப்ப அந்த அடிப்படை என்பது அரண் வலியுறுத்தவே கிடையாது. அரண் இங்கே பிழையாக போய்விட்டது என்பதை நாம் சொல்லலாம். அமைச்சர் கூட எப்படி இருக்க வேண்டும் என்றால், பேரையோ வினை வாங்க பீடில அரச நாட்டை எதிரால் படை போல, எதி நாட்டு படை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த நாட்டு படை எப்படிப்பட்ட படைகளை அவன் வைத்துள்ளான் என்று தெரிந்து, அது இன்னைக்கு மேல நம்ம ட்ரோன் மூலமா பார்த்து ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டை கொண்டு வந்து அணிக்கிறது அதெல்லாம் கிடையாது.
எதிரி நாட்டு மன்னனுடைய நேரடியாக பேசித்தான் அன்றைய காலகட்டத்தில் போர் குறித்தான். அவன் போரை நிறுத்திவிட்டான். 6 மணி ஆனால் போரை நிறுத்தினா இருவரும் நிறுத்திவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள் திரும்பி அவருடைய பாசறைக்கு, போர் பாசறைக்கு. ஆனால் அந்த நிலைமையெல்லாம் இன்று எப்படி இருக்கிறது என்று ஒப்பீடு கூட செய்து பார்க்கலாம். புதர்ப்புள்ளின் பொய்துயில் துஞ்சும் என்று மகளிருடைய அறத்தை மிக அழகாக சொல்கிறார். தருக்கே பெருமனின் அல்கல் விரிப்புற்று தாந்தாய் என்று வெளிப்படையாக கூறாது வெளிப்பாடல்களின் மறைமுகமாக தொல்காப்பியர் கூறும் அறத்தை அறம் சேர்ந்ததாக மகளிர் எப்படி இருந்தார்கள் என்று அவர் கூறுகிறார். மகளிர்கள் நோன்பெடுத்து வீடுதோறு சென்று ஐயம் ஏற்றும் அதனை இறந்தோருக்கு ஈந்தும் வீடு சிறுசோறு சமைத்தேன். அன்னைக்கெல்லாம் யாரு வந்தாலும் தங்களுடைய கைகளால் சிறு சோறு, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து சிறு சோறு, இன்னைக்கு நம்ம அரிசி பருப்பு சொல்றோம்ல, அது மாதிரி கூட்டிச்சோறெல்லாம் செய்து கொடுத்தாங்களாம். அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையை வைத்து சோறாக்கி கொடுத்தாங்களாம். ஆனா இன்னைக்கு அந்த நிலை கிடையாது. ஜுக்கி ஜொமேட்டோல நம்ம ஆர்டர் போட்டோம். ஆனா அதையாவது போட்டு விருந்தினர்களை உபசரிக்கலாம்னு கூட நம்ம இன்னைக்கு வச்சுக்கலாம். நவீன தொல்காப்பியம் கூட ஐயா ஒன்று எழுதலாம். எப்படியோ விருந்தினர்களுக்கு நம்ம சோறு போடணும் வந்தான்ட்டு இல்ல, அட்லீஸ்ட் அந்த விருந்தினர்களை கூட்டிட்டு போயாவது ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து அனுப்பலாம். இது அப்படி இல்லை. எல்லாம் தொலைக்காட்சியில இருந்து கொண்டு அவர்கள் வந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கினு தண்ணி அவங்க கேட்டா கொடுப்போம், இல்லைன்னு கொடுக்கறது இல்லை நிறைய வீட்டுல. அப்புறம் அவங்க அப்ப எப்ப போவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறது. அவங்க நாங்க போயிட்டு வரோம். சில பேர் வாட்ஸ்அப்ல தான் நீங்க பத்திரிக்கை அனுப்புறாங்க, நிறைய நிகழ்ச்சிகள். ஆனால் இதெல்லாம் என்னன்னு கேட்டோம்னா இன்னைக்கெல்லாம் ஃபிட் ஆகாது பிள்ளைங்க. நான் நீங்க அன்னைக்கு இருந்தீங்க இன்னைக்கெல்லாம் ஃபிட் ஆகாது அப்படிங்கிறாங்க. பிள்ளைகிட்ட நான் கேட்பேன், வட சரஸ்வதி அம்மா உங்களுக்கு தெரியும், திருநீர் அணிஞ்சு நம்ம வரக்கூடிய அந்த சிவனுடைய பக்தர்களாக நாம் இருக்கிறோம். அந்த திருநீர் அணிதல்ல எவ்வளவு ஒரு பாரம்பரியம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பிள்ளைகிட்ட சொன்னோம்னா மஞ்சள் பூசணும்னா நல்லா இருக்காது, அது அவுட் ஆஃப் ஃபேஷன் தராங்க. திடீர் அணிஞ்சு உன்னுடைய மதத்திற்காக நீ எதை வேணாலும் செய்யலாம். சிலுவை அணிவதும் திருநீர் அணிவதும் நீ வந்து ஹிஜாப் போட்டுக்கிறதும் அவங்களுடைய மதம், அவங்களுடைய நம்பிக்கை. அதை நீ வந்து இப்போ திருநீர் பூசினா பழைய காலம். அந்த ஒரு மரபு எதற்காக அவர்கள் திருநீர் பூசிட்டால், எதற்காக வாசலையே கோலம் போடுகிறார்கள் என்று கூட நீங்க தெரியவில்லை. பிள்ளைங்களுக்கு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க. பச்சரிசியில குனிந்து கோலம் போடும் பொழுது இடுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் எலும்புகளும் குனிந்து வேலைப்படும் பொழுது சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும். எத்தனை முத்திரா எத்தனை யோகா அதுல இருக்குதுன்னு தெரியும். அன்றைக்கு அப்படிதான் இருந்தாங்க. யாருக்கும் தைராய்டு கிடையாது. இன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் யாருக்கு தைராய்டு கிடையாது, சக்கரை நோய் கிடையாது, ரத்த அழுத்தம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு சக்கரை நோய், வீட்டுக்கு ஒரு மரம் மாறி வீட்டுக்கு ஒரு சக்கரை நோய் ஏறியிருக்கான், வீட்டுக்கு ஒரு பிரஷர் பேஷண்ட் இருக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா பழைய பாரம்பரிய முறைகளை நாம் மறந்தது என்றது அன்றைய காலகட்டத்தை தொல்காப்பியரை கூறியிருக்கிறார். எப்படி என்று கேட்டால் மகளிருடைய விருந்தோம்பலை அவன் சொல்லுகிறான். பிறருக்கு கொலை செய்ய வேண்டிய தலைவன் அறவழியில் பொருள் தேட சென்றதனால் அவனுக்கு தீங்கு நேராதவாது அறம் உதவும். இறுதியாக அவன் சொல்றேன், தன்னுடைய தலைவன் தன்னுடைய குடும்ப தலைவன் பொருளீட்ட செல்லும் பொழுது நீ இங்கே அறத்தை செய்தால் அந்த தலைவனுக்கு எந்த தீங்கும் நேராது என்று அவன் இருந்தால் பாரு, அதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறந்த இல்லறத்தினுடைய அறமாக கருதப்படுகிறது. இவ்வாறாக அறத்தினுடைய அறை ஆற்றுதல் என்போர் புலவருக்கு உதவுதல், கூற்றுதல் என்போர் புணர்ந்தாரை பிரியாமை, பண்படப்படுவது பாடறிந்தொழுதல், அன்படப்படுவது தன்கலை செறாமை, அறிவடப்படுவது பேதையர்த்தம் சோடல், செறிவடப்படுவது கூறியது மறாமை, முறையிடப்படுவது கண்ணோடு உயிர் ஒவ்வல், குறையிடப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்னும் கலிப்பாடலின் வழியே அறம் என்பது ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்விலும் முக்கியத்துவம் பெற்றது. அவனுடைய கூட்டாக சேர்ந்து வாழும் பொழுது அவனுடைய சமுதாய நீ தனி மனிதனாக குடும்பத்தில் கடைபிடிக்கக்கூடிய அறம் தான் நீ கூட்டாக ஒரு மக்களிடையே சேர்ந்து வாழும் பொழுது சமுதாய அறமாக வாழ்கிறது. அப்படிப்பட்ட அறங்களை வாகத்தினையும் வாயிலாக அறியலாம். மேலும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு அறங்கள் அன்றைக்கு மட்டுமல்ல எல்லா பின்வரும் சந்ததிக்கும் உரிய கருத்துக்களை ஒரு வரியில் மட்டுமல்ல 1000 லட்சம் வார்த்தைகளில் மட்டுமல்ல, நான் இங்கு பேசிய துளிகள் ஒரு சில அறக்கருத்துக்கள் தான். ஆனால் இது லட்ச லட்ச அறக்கருத்துக்கள் கொட்டி கிடைக்கின்றன என்பதை சொல்லிக்கொண்டு நம்முடைய பாட்டன் தொல்காப்பியருடைய தொல்காப்பியத்தை எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், அந்த எழுத்து எப்படி இருக்கிறது, சொல் எப்படி இருக்கிறது என்று சொன்னாலே நம் வாழ்வில் மிக அழகான ஒரு வசந்தத்தையும் சமுதாயத்தையும் படைக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய தமிழ் கற்றோர் அழகு, அதை போலவே நாம் தமிழ் பறைசாற்றும் என்றைக்கும்
இனி எவராக இருப்பின் எமக்குள் சொல்வோம், தவறாக இருப்பின் தண்டித்து கேட்போம். மிருக கூட்டம் நம்மை மிதித்து சென்றால் மறந்தும் நாங்கள் இருந்திட மாட்டோம். ஏற்றடா ஏறடா இமயமே நாட்டடா நாம் தமிழ் கொடி புலிக்கொடி தமிழ் கொடி. நன்றி, வணக்கம். அறம் என்ற சொல்லுக்கு வாழ்க்கை என்று பொருள். இல்லறம், துறவரம் என்று நாம் சொல்லுகிறோம். வாழ்க்கை என்றே பொருள். அறத்தினுடைய தொல்காப்பியத்தில் இவ்வளவு அறங்கள் கூறப்பட்டு உள்ளனவா என்று நான் வியக்கிறேன். ஏனென்றால் சரியான முயற்சி செய்து ஒரு கருத்தை எப்படி வலியுறுத்த வேண்டும் என்பதை இங்கே நமக்கு எளிய முறையிலே நாமும் உணரும் வகையிலே எடுத்து உரைத்தார் அம்மையார் அவர்கள். பொன் கௌசல்யான்னு சொல்றாங்க. பொன்னினுடைய சிறப்புகள் என்ன என்னன்னு ஒரு பதிவு போட்டிருக்கிற பொன் சிங் ஐயா அவர்கள். பொன்னுன்னா என்னன்னு அத்தனை தன்மைகளையும் பெற்றார் அம்மையார் அவர்கள். தொல்காப்பியத்திலே அறம் என்பதை எடுத்து சொன்னார்கள். தொல்காப்பியத்தில் ஒரு துறை உண்டு, அறத்தோடு நிற்றல் என்பது. அறத்தோடு நிற்றல் என்பது என்றால் என்ன என்றால் 11 வயது ஆன பெண் ஆன பின்புதான் திணைப்புணம் காக்க பெற்றோர் அனுப்புகின்றார்கள். அந்த 11 திங்களுக்கு பின்பு அவள் பருவமடைகிறாள், பூப்படைகிறாள். அடுத்த 12வது ஆண்டு ஆவதற்குள் அவளுக்கு திருமணம் செய்து வைத்து வருகிறார்கள். அந்த ஒரு பெண்ணும் மானும் எவ்வாறு சேர்ந்தார்கள் என்பதற்கு தொல்காப்பியர் சொல்லுவது விதிவசம் என்று சொல்லுகிறார்கள். மனைவி அமைவது, கணவன் அமைவதெல்லாம், மனைவி அமைவது எல்லாம் இரண்டிலையுமே சொல்லலாம். அது ஒரு விதி, தெய்வம். ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றே உயர்ந்த பாலது ஆணை. ஒருவரை சேர்த்து வைப்பதும் ஒருவரை பிரித்து வைப்பதும் விதி. அந்த விதியைத்தான் நாம் ஊழ் என்று சொல்லுகிறோம். அந்த விதிக்கு மாறாக நடப்பதைத்தான் ஊழல் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் தமிழன் எதையும் எதிர்மறையில் கூறுவது இல்லை. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கிறீங்கன்னா பாகக் குழம்பு என்று சொல்கிறோம். பாகு இல்லாத காயால், பாகு என்றால் இனிப்பு, இனிப்பு அல்லாத காயால் செய்யப்பட்ட குழம்பு தான் சொல்லுகிறோம். மண்ணாக திடமாக இருக்கும் பொழுது அது பொடி பொடியாக இருந்தால் மணல் என்று ஆகிறது. ஆகவே நம்முடைய அந்த பெண்ணானவள் அறத்தோடு நிற்பாள். முதலில் தன்னுடைய தலைமகனுடன் சேர்ந்த சேர்க்கையை முதலில் தோழியின் இடத்தில் தான் நிற்கின்றாள். அது ஒரு வகை அறத்தோடு நிற்கல். தோழியினுடைய தாயாக இருக்கக்கூடியவர் எப்பொழுதும் இலக்கியங்களில் செவிலித்தாய் என்று அழைப்பார்கள். அந்த செவிலித்தாயை தோழி செவிலித்தாய்க்கு உணர்த்த செவிலித்தாயானவள் தன்னுடைய நற்றாய்க்கு பெற்ற தாய்க்கு உணர்த்துவாள். இந்த முறையைத்தான் தொல்காப்பியர் அறத்தோடு நிற்றல் என்று கூறுகின்றார்கள். ஆகவே இல்லற வாழ்வு, துறவற வாழ்வு என்பது அறம் என்ற சொல்லுக்கே வாழ்க்கை என்ற பொருளுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இப்படி நம்மளுடைய அற வாழ்க்கையை தொல்காப்பியத்தின் நெறிப்படி நின்று அதை கற்றுணர்ந்து நாம் படிப்பு மட்டுப்பட்டவராகிய நமக்கும் எடுத்து உரைத்த அம்மையார் அவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நாங்க ஒரு இது வச்சிருக்கிற அமைப்பு வச்சிருக்கிறோம். என்னன்னு கேட்டா, எப்பொழுதும் சிறப்புரை பேசுகின்றவர்கள் முனைவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இது பெரிய அடிகளாருடைய விதி. ஏன் என்றால் அந்த முனைவர் பட்டம் பெற்றவர்கள் தான் முறைப்படி ஆய்ந்து நல்லதையும் சொல்லுவார்கள், கெட்டதையும் சொல்லுவார்கள். மற்றவர்களை சொல்லும் பொழுது பிரியத்தால் பெருசாகவோ இல்ல வெறுப்பின் தாழ்ந்தோ உரைத்து விடுவார்கள். ஆகவே அவர்களை பேச வைக்க கூடாது, முனைவர்களைத்தான் பேச வைக்க வேண்டும் என்ற முறைப்படி அந்த முனைவர் என்ற முதலில் முனைவர் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் தொல்காப்பியர். நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும். அந்த முனைவன் என்பவன்
ஏனென்றால் இருவினையும் இல்லாதவன், அதாவது நன்மை தீமை இரண்டிலும் மாறுபடாமல் ஒருமையாக இருக்கக்கூடியவன் தான் அவன் தான். அவனால் தான் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற நூல். அந்த அடிப்படையிலே அறத்தை பற்றி தொல்காப்பியம் கூறுவதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே முனைவர் நம்முடைய பொன் கௌசல்யா அம்மையார் அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர் தன்னுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் இவ்வளவு நாட்கள் எல்லாம் நிறைய சூத்திரங்களை சொல்லி ஒப்பிக்கிறவங்களை தான் கேட்டிருக்கிறோம். அந்த நூற்பாக்களை பயன்படுத்தாமல், ஆனால் நூற்பாக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு எமக்கும் புரியும்படி நம் எல்லோருக்கும் புரிய எடுத்து சொன்ன அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது தொல்காப்பிய பயிலரங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தொல்காப்பிய பயிலரங்கம் என்பது ஒவ்வொரு மாதமும் தொல்காப்பிய நெறியிலே தொல்காப்பிய சூத்திரத்தினுடைய அடிப்படையிலே எடுத்து சொல்லுவதுதான் அந்த தொல்காப்பிய பயிலரங்கம். அந்த பயிலரங்கத்திலே வழக்கமாக நான் தான் பேச வேண்டும். ஆனாலும் இன்று நானும் பேச வேண்டும். அதே சமயத்தில் இந்த கருத்தும் தொல்காப்பிய அமர்வும் பயிலரங்கும் நடைபெற வேண்டும் என்பதற்காக அரசு கல்லூரியிலே பணியாற்றிய தமிழ் துறையிலே சார்ந்த பாலசுப்ரமணிய அம்மையார் அவர்களை இன்றைய மரபு என்பதை பற்றி பேசுகின்றார். மரபு என்றால் என்ன என்பதை பற்றி பேசுகின்றார். நாம் மரபு கவிதை புதுக்கவிதை என்று சொல்லுகிறோம். அது அப்படி சொல்லக்கூடாது. கவிதை எழுதக்கூடிய மரபு ஒரு விதிமுறை. அந்த புது கவிதை இருந்தாலும் அந்த விதிமுறையை விட்டு நீங்க கூடாது என்பதற்காக மரபு கவிதை என்று சொல்லுகிறார்கள். மரபு நிலை தெரிந்தால் என்ன ஆகும்? பிரிதாகும். மரபு நிலை தெரியும், பிரிதாகும். ஒரு மொழியை மரபு காக்கிறோம். ஒரு நம் வீட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மரபு தவறாமல் செய்ய வேண்டும். என்னால் மரபு மீறினால் ஒவ்வொன்று விதமாக மாறி உலகத்திலே குழப்படிகள் அதிகமாகிவிடும். ஆகவே மரபை மீறவே கூடாது. அதை பற்றி அன்றைய காலகட்டத்தை தொல்காப்பியரை கூறியிருக்கிறார். எப்படி என்று கேட்டார், மகளிருடைய விருந்தோம்பலை அவன் சொல்லுகிறான். பிறருக்கு கொலை செய்ய வேண்டிய தலைவன் அறவழியில் பொருள் தேட சென்றதனால் அவனுக்கு தீங்கு நேராதவாறு அறம் உதவும். இறுதியாக அவன் சொல்றேன், தன்னுடைய தலைவன், தன்னுடைய குடும்ப தலைவன் பொருளீட்ட செல்லும் பொழுது நீ இங்கே அறத்தை செய்தால் அந்த தலைவனுக்கு எந்த தீங்கும் நேராது என்று அவன் இருந்தால் வரும். அதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறந்த இல்லத்தினுடைய அறமாக கருதப்படுகிறது. இவ்வாறாக அறத்தினுடைய ஆற்றுதல் என்போர் புலவருக்கு உதவுதல், கூற்றுதல் என்போர் புறந்தாரை புரியாமை, பண்பெறப்படுவது பாடலில் தொழுதல், அன்பெறப்படுவது தன்கலை செறாமை, அறிவெனப்படுவது வேதையர் தோற்றோடல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, முறையிடப்படுவது கண்ணோடு உயிர் ஒவ்வல், குறையிடப்படுவது போற்றாமை பொறுத்தல் என்னும் கலிப்பாடலின் வழியே அறம் என்பது ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்விலும் முக்கியத்துவம் பெற்றது. அவனுடைய கூட்டாக சேர்ந்து வாழும் பொழுது அவனுடைய சமுதாயம், நீ தனி மனிதனாக குடும்பத்தில் கடைபிடிக்கக்கூடிய அறம் தான் நீ கூட்டாக ஒரு மக்களிடையே சேர்ந்து வாழும் பொழுது சமுதாய அறமாக வாழ்கிறது. அப்படிப்பட்ட அறங்களை வாகத்தினையும் வாயிலாக அறியலாம். மேலும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு அறங்கள் அன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா பின்வரும் சந்ததிக்கும் உரிய கருத்துக்களை ஒரு வரியில் மட்டுமல்ல, 1000 லட்சம் வார்த்தைகளில் மட்டுமல்ல, நான் இங்கு பேசிய ஒரு சில அறக்கருத்துக்கள் தான். ஆனால் இது லட்ச அறக்கருத்துக்கள் ஒட்டி கிடைக்கின்றன என்பதை சொல்லிக்கொண்டு நம்முடைய பாட்டன் தொல்காப்பியத்தை எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், அந்த எழுத்து எப்படி இருக்கிறது, சொல் எப்படி இருக்கிறது என்று சொன்னாலே நம் வாழ்வில் மிக அழகான ஒரு வசந்தத்தையும் சமுதாயத்தையும் படைக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய தமிழ் கற்றோர் அழகு, அதை போலவே நாம் தமிழ் பறைசாற்றும் என்றைக்கும். இனி எவராக இருப்பின் எமக்கும் செல்வோம், தவறாக இருப்பின் தண்டித்து கேட்போம். மிருக கூட்டம் நம்மை மிதித்து சென்றால் மறந்தும் நாங்கள் இருந்திட மாட்டோம். ஏறடா இமயமே நாட்டடா நாம் தமிழ் கொடி, புலிக்கொடி, தமிழ் கொடி. நன்றி, வணக்கம்.